என்பதை நாம் கேட்க இருக்கிறோம். அடுத்ததாக சிம்ஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் மற்றும் கொலநம்பூர் நட்புறவு சங்கத்தின் தலைவர் துவான் எம்தன் கனி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே வந்திருக்க அனைவரும் பரிச்சயப்பட்டவங்க தான். நான் பேசுறதுக்கு ஒன்றும் எந்த தயக்கமோ எந்த பயமோ கிடையாது. வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்க சிம்ஸ் இயக்கம், மஜித் முக்கியவத்தான் அன்னூரியா மஜித்தினுடைய சார்பாக மலேசிய இந்திய முஸ்லீம்களின் மொழி மற்றும் கலாச்சார பிரிவு, இந்த பிரிவு நேரலை கல்வி ஆன்லைன் கிளாஸ் தமிழ் எழுத படிக்க நம்ம 6 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த சிலபஸை வச்சு நம்ம அந்த இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். பல பேர் அதில் பலன் எடுத்திருக்கார்கள். அந்த இயக்கத்தின் சார்பாகவும் நாம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மலேசிய இந்திய முஸ்லிம்களின் வாழ்க்கையும் வரலாறு. நேற்று, இன்று, நாளை, இந்த 3 சப்ஜெக்ட் தான். நேற்று என்ன நடந்தது? இது வரலாறு. 1400 வருடம் 1400 1414 இது வரைக்கும் மன்னர் பரமேஸ்வரா அவர்கள் முதலாக இந்த மலைய மண்ணில் மன்னர் ஆட்சியை நிறுவினார்கள். அதுதான் முதல் ஆட்சி. அதுக்கு முன்னாடி பழங்குடி மக்களாக சிதறி கடந்த ஒரு பகுதி தான் புலோ மலாயா என்று சொல்வார்கள், புலோ லைன் என்று சொல்வார்கள். இதில் பரவி கடந்த இந்த நிலப்பரப்பில் முதலாக ஒரு மன்னராட்சி நிறுவப்படுகிறது. அந்த நிறுவப்பட்ட அந்த நிலம் மலாக்கா கடல் வணிகத்தில் முக்கியமான ஒரு பகுதி. அன்றைக்கும் இன்றைக்கும் பனாமா கால்வாய், மனிதர்களால் தோண்டப்பட்ட சுவிஸ் கால்வாய், இதெல்லாம் கடல் வணிகத்தின் ஒரு முக்கியமான பகுதிகள். மலாக்கா நீரிணை இந்த வணிகத்தின் ஆசியாவின் முதல் பகுதியாக அடையாளம் காணப்பட்டதால் அங்கே ஒரு மன்னராட்சி, மக்கள் பரவி வாழ்ந்தார்கள். அங்கே நிறுவப்பட்ட அந்த மன்னராட்சி அந்த நிலப்பரப்பில் 1445 அந்த காலகட்டத்தில் பெண்டாஹரா என்று சொல்வார்கள், நிதி மற்றும் நிர்வாகம், முதலமைச்சர் போல மன்னருக்கு அடுத்தபடியாக அந்த நிலையிலே துன் அலி அவர்கள் முதல் தமிழ் முஸ்லிம் 1445 1456 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 11 ஆண்டுகள் அவர்கள் அங்கே நிர்வாக முதலமைச்சராக இருந்தார்கள், பெண்டாஹராவாக இருந்தார்கள். அந்த அமைச்சரவையின் கீழ் தமிழ் பிரிவுடைய தலைவராகவும் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு முன்பாகவே தமிழ் முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே அதன் அர்த்தம். அதன் பிற்பாடு 1500 to 1510 துன் முத்தாகிர் அவர்கள், அவரும் ஒரு தமிழ் முஸ்லிம் தான். 10 ஆண்டுகள் பெண்டாஹராவாக அந்த நிலத்தில் முதல் மந்திரியாக நிதி நிர்வாகத்தை கவனிப்பவராக அங்கே இருந்தார்கள். இந்த நிலப்பரப்பு நாம் அந்த ஆண்டுகளிலேயே இங்கே குடிபெயர்ந்து விட்டோம் என்கின்றதை நம் காட்டுறதுக்கு எல்லாம் பதவி வச்சிருக்காங்க. துன் ஃபாத்திமா, துன் முத்தாகிருடைய மகள், அவர் மலாக்கா சுல்தானை மணந்து கொண்டு பிற்பாடு சுல்தான் அகமது ஷா அவர்கள் அந்த சுல்தானாக ஆட்சியை தொடர்ந்தார்கள். அவருடைய வழித்தோன்றல்கள் இன்றும் பல மாநிலங்களில் மன்னர்களாக இருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மை. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் விக்கிபீடியாவிலோ அல்லது வரலாற்று புத்தகங்களிலே சென்று பார்க்கலாம். நமது வரலாறு இங்கே நிறுவப்பட்டு விட்டது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிற்பாடு பேத்தல் ஆஃப் பிளாசி என்று கேள்விப்பட்டிருக்கிறது. இந்திய நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பு முழுமையும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, பிரிட்டிஷ் அவர்களின் கீழே இயங்கிக் கொண்டிருந்த அந்த கம்பெனியின் கீழ் வசப்பட்டது. அது பேட்டல் ஆஃப் பிளாசி, வெஸ்ட் பெங்கால், சிராஜ் தௌலா அந்த மன்னர் தோற்கடிக்கப்பட்டார். பிறகு 1760 இறுதி காலகட்டத்தில் இருந்து பிரிட்டிஷ் இந்தியா முழுமையும் அவர்கள் ஆளுகையின் கீழ் சென்று விட்டது. பிரிட்டிஷ் மலாயாவும் இங்கே தொடர்ச்சியாக அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அதன் பிற்பகுதியில் தான் இங்கே வேலை செய்வதற்காக மக்கள் வணிகம் பண்ணுவதற்காக பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டோம். இங்கே அநேக மக்கள் வணிகர்களாகவும் வேலை நிமித்தமாகவும்
பல லட்சம் மக்கள் வந்திருந்தார்கள். பிரிட்டிஷாரின் தரவுகளின் அடிப்படையில் 40 லட்சம் மக்கள் இந்திய நிலப்பரப்பில் இருந்து வந்தவர்கள் இன்று இருப்பதோ 20 லட்சம். அதற்கு மிதியரான மக்கள் தான் 8 லட்சம் மக்கள் நாம் இருப்பதாக சொல்கிறார்கள். இதுதான் நம்மளுடைய வரலாறு. அடுத்து இன்று நேற்றைய விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு புதிய தொழில்நுட்பம் எவ்வளவோ வந்துவிட்டது. சாட் ஜிபிடி என்கிறார்கள். இப்போது வெளியான டீப்சீக் என்கின்ற அந்த தளத்தில் நீங்கள் போய் ஹூ இஸ் இந்தியன் முஸ்லிம் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டீங்கன்னா உணவு தொழில் செய்கிறார்கள் அப்படித்தான் வரும். ரெஸ்டாரண்ட் ஞாபகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வருது. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? 4 வியாபாரங்கள் தான். ஒரு மன்சிங், இன்னொன்று கோல்ட்ஸ்மித் நகை வியாபாரம், அடுத்து இந்த வம்சா கடைங்க. பெரும்பான்மை மக்கள் ரெஸ்டாரண்ட் வியாபாரம் பண்றாங்க. இங்கே பலதரப்பட்ட பிசினஸ் இருக்கு. இன்று வேலை தேடி வந்த மக்கள், பிற நாட்டினுடைய மக்கள் நிறைய மாதிரியான தொழில் பண்றாங்க. நாம் இந்த தொழில்களையும் முடங்கி கொண்டிருக்கிறோம். எலிட் பீப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த மேல்தட்டு மக்கள் ஒரு 15,000 பேர் தான் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. எங்கே போனாலும் நேங்கில இருந்து ஜோலில் இருந்து போனாலும் பார்க்கக்கூடிய இதே முகங்கள் தான். புதிதாக முகங்கள் கண்ணில் படலை. மீதற்கு 80% மக்கள் நாம் சொல்கிறோம். அரசாங்க நம்ம 8 லட்சம் மக்கள் இருக்கா சொல்றோம். அரசாங்க தரவுகளிலே லாய் கேட்டகரியில் இந்திய முஸ்லீம் மக்கள் 1 லட்சம் பேர் கீழே தான் இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேருக்கு. அப்ப அதுல 15,000 பேர் தான் இருக்கான். பினாங்கில இருந்து ஜோர் வரைக்கும் எங்கே போனாலும் இந்த முகம் தான். நீங்க தவிர நீங்க எதையும் பார்க்க முடியாது. மீது இருக்கக்கூடிய 80% மக்கள் இங்கே போனார்கள். அவர்கள் எதுவும் கலந்துக்க முடியாது. நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா இந்த சொந்த விழாக்கள், குடும்ப நிகழ்வுகள், ஏன்னா அவங்க வாரத்தில் 7 நாள் வேலை இல்லை 6 நாள் வேலை, அதுலேயே அவங்களுக்கு வாழ்வாதாரம் முடங்கி போயிடும். இது எப்படின்னா மவுஸ் ட்ராக் மாதிரி, நான் அப்படிதான் சொல்றேன். ஸோ இதிலிருந்து வெளிவர அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க, அவங்களோட வருமானத்தை மீட்டெடுக்க நாம் என்ன செஞ்சிருக்கோம்? என்ஜிஓக்கள் இருக்கோம், எவ்வளவு என்ஜிஓக்கள் இருக்கிறோம், அரசியல் கட்சிகள் இருக்கோம், நம்ம தொடங்க இடத்துல இருந்திருக்கோம். இன்னும் அதுல இருந்து வெளிவாகல. பள்ளிகள் முதற்கொண்டு பிரிட்டிஷ் மலாயால கட்டப்பட்ட பள்ளிகள் தான் இந்திய முஸ்லீம் பள்ளிகள். 1957 பிறகு ஒரு சில மஸ்ஜிதுகள் தான் கட்டப்பட்டது. அதுவும் மஸ்ஜிதுகள் கூட இந்திய முஸ்லீம் மஸ்ஜிதுகள் இல்லை. அது தேவையில்லாமல் போச்சு. அரசாங்கமே கட்டி கொடுத்தது. தொழில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம கலாச்சாரம் மொழி பாதுகாக்கப்படுகிறதா? இதுக்கு என்ன நிலைமை? நான் அன்னைக்கு ஒரு முக்கியமான நம்ம ஒரு தத்துவ நம்மளுடைய நண்பரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவருடைய வாழ்க்கையுடைய பின்னணியை சொன்னாங்க. என்னுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு தமிழ் பேசுறது இல்லை. காரணம் என்ன? வாட்ஸ் தி பெனிஃபிட் இஸ் ஸ்பீக்கிங் அவர் லாங்குவேஜ். நம்மளுக்கு என்ன ஆதாயம் அந்த மொழியை பேசுறதுனால அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆதாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை மக்களே. நான் சொல்லக்கூடியது இது ஆதாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல. இப்போ இங்கே எடுத்துக்கிறோமே, இங்கே சிறப்பு அதிகாரம், சிறப்பு உரிமை பெற்ற மக்கள் இருக்காங்க. பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த இங்குள்ள மக்கள் இருக்காங்க. அடுத்த நிலையில் சீனர்கள் இருக்காங்க. சிறுபான்மையினர் இனம் நம்மளோடு ஒப்பிடக்கூடிய சீக்கியர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? 80% நிலப்பரப்பும் 80% சொத்துடைமையும் இருக்கக்கூடிய மக்கள் சீன மக்கள். அவங்க சிறப்புரிமை பெற்றிருக்காங்களா? சீக்கியர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? சீக்கியர்கள் எப்படி இருக்காங்க? அன்னைக்கு பிரிட்டிஷ் மலாயா ஆர்மின்னு சொல்லக்கூடிய ராணுவத்தில் இருந்தாங்க. அதிகமாக பேர் பிரிட்டிஷ் மலாயா காவல்துறையில் போலீஸ்ல இருந்தாங்க. அப்புறம் சுதந்திர மிலிஷியாவுக்கு பிறகு அவங்களுடைய வேலை மறுக்கப்பட்ட பிறகு அவங்க செக்யூரிட்டி கார்டுகளாக அநேக மிலிஷியர்களுக்கும் இருந்தாங்க. இது இங்க இருக்க சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய நம்ம முதிய மக்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அப்புறம் பால் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு 90% மேற்பட்ட மக்கள் நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்களாம் சிறப்பு அதிகாரப்படல. நாம தான் இன்னைக்கு அது கிடைச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தீர்வு அதுவும் இல்லை. நமக்கான தீர்வு பொருளாதார முன்னேற்றம் தான். நான் அதைத்தான் சொல்லுவேன். இதுக்கு என்ன நம்ம சமுதாயத்துக்காக இந்த இருக்கக்கூடிய சங்கங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப எங்க சங்கத்தை வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த பந்த்வான் ராயா செய்யும். ஒரு 1000 பேருக்கு மேலே வைக்கும். 365 நாள் ஒரு நாள். இதுதான் அநேக சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிற பந்த்வான்னு சொல்றது. இதனால் இந்த இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா? இந்த பந்த்வான் வாங்கக்கூடிய மக்கள் வருஷம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்ல, கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஆக இது தீர்வு இல்லை. இதற்கான தீர்வு அதுவல்ல. கலாச்சாரம் பேணி பாதுகாக்கப்படுகிறதா? மொழி உங்கள் வீடுகளிலே பேசப்படுகிறதா? அதுக்கு
நம்ம தான் வந்து காரணமா இருக்கும். அந்த மொழி வந்து நம் பிள்ளைகளுக்கு சென்று சேர்க்காவிட்டார். என்ற தமிழ்ல பேசுறதில்ல. அவங்க சிந்தனையிலே சிந்தனை பண்ணக்கூடிய மொழி தமிழாக இருந்தால் அவங்க வாழ்க்கை தமிழா தான் இருக்கு கடைசி வரைக்கும். உங்க தாய்மொழியாக இருக்கு. ஆனால் நாம இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தில் உரையாடுகிறோம், மலாயில் உரையாடுகிறோம். அப்புறம் ஃபியூச்சரில் அவங்க அதே சிந்தனையில் அதே இதில் போயிடுறாங்க. அப்புறம் அந்த கலாச்சாரங்கள் அவர்களை தொற்றிக் கொள்ளும். ஒரு இங்கிலீஷ் பீப்புளாக இருப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு 70 வயசு காலத்தில் வந்து ஒருத்தர் போய் நண்பர் கேட்குறாரு, அந்த பையன்ட்ட வேஸ் யுவர் டேட். எஸ் மை டேட் இஸ் இன் ஹோம். ஓகே, டுமாரோ ஐ கம் சி யுவர் டேட். ஓல்டு ஹோம் பீப்புள் அங்கே இருக்காங்க, அங்கே போய் பாருன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த கலாச்சாரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்கன்னா அதான் நடக்கும். நான் இதைத்தான் சொல்ல வரேன். உங்க மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறது அப்படின்னு. கலாச்சாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? நீங்க இஸ்லாமிய அடிப்படையும் உங்க கலாச்சார அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய கல்யாண நிகழ்வுகள் இருக்குதா? நம் கையை மீறி போய் கொண்டிருக்குது. அங்கே வரக்கூடிய உஸ்தாத்மார்களோ, அங்கே வரக்கூடிய சங்க தலைவர்களோ, அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களோ, அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்களோ இதை யார் வந்து கண்டுக்கிறது? சரி, இப்படி இருக்குன்னு அவங்க உள்ள பேசிக்கிறாங்க, போய்க்கிறாங்க. இப்பதான் இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடப்பட வேண்டும். அப்பதான் வந்து அது முறைப்படுத்தப்படும். நாளைக்கு உங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 80% மக்கள் வேலை பார்ப்பவர்களாக இருக்காங்க, வேலை தான் பார்க்குறாங்க. 20% மக்கள் தான் தொழில் பண்றாங்க. இது வந்து நான் இப்போ எதிர்காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன். இதோட என் உரையை முடிக்க போறேன். இப்போ வந்து 80% மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்காங்க. நீங்க பாருங்க, இப்போ மலேசியாவை எடுத்துக்கிறோம். நம்ம வெளியில போகணும். மலேசியாவில் பல இனக்குழுக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க. ஒரு சீனர்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுங்க. ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் சீனர்களை நீங்கள் எவ்வாறு பார்த்துருக்கீர்கள்? குறைந்தது ஒரு போலீஸ் துறையில், காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் மேலதான் வேலை வைப்பாங்க. அது கீழே போக மாட்டாங்க. இஸ் பாலிசி, அவங்க வகுப்பு கொண்ட வழி. அப்பதான் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பொருளாதாரத்தில் முன்னேற முடியும், நல்ல சம்பளம் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. இதே விஷயத்த நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நம்ம இருக்கக்கூடிய சங்கங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்து செய்யணும். சமீபமாக வந்து சென்ற ஆண்டு முன்பு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ஏற்பாடு பண்ணணும். நம்ம சிம்ஸ் தலைவர் இருக்காங்க, பெருமியும் சிம்ஸும் இணைந்து ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி பொருட்களை விற்கிறது ஆன்லைனில். ஒரு 250 பேர் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், 250 பேர் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவரை போட்டு அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் நம்ம செஞ்சோம். செய்ய போகும்போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் பலன் அடைஞ்சாங்க. இதுதான் முன்னேற்றத்துக்கான ஒரு வழி. வேண்டுமென்றே பேசிவிட்டு போவதல்ல. ஒரு சமுதாய சங்கங்களோ அரசியல் கட்சிகளோ கொடுக்கக்கூடிய தீர்வு என்பது உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு முன்னேற்றத்துக்கான என்ன வழி? அநேக இந்தியர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலேஜ் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்கு. நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே யூனிவர்சிட்டி காலேஜ் வச்சிருக்காங்க. அதுல வந்து வராதூரம் ஒரு பாதி விலையிலையோ இல்லை ஃப்ரீயா கோட்டாவோ இதை வந்து நீங்க பெற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம் தலைவர்களுக்கு அதை பற்றி வாய்ப்பு இருக்கணும். இதுதான் தீர்வாக இருக்க முடியும். இந்த தீர்வை நோக்கி தான் நம்ம அடுத்து நகரணும். இப்போ அதுக்கு நம்ம இது பண்ணாங்க. அடுத்து இதுக்கான முயற்சியில் நம்ம மாணவர்கள் பலனடைவாங்க. நம்மளுக்கு தேவை மாணவர்கள் பலனடையணும். இதுதான் நம்மளுடைய தேவை. முதல் வந்து கலாச்சாரம் மற்றும் மார்க்க கல்வி, மொழி. இப்போ வந்து மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம். இப்போ தீர்வை பற்றி இப்போ கடைசியா இறுதியாக ஒரு பேச்சு தீர்வை பற்றி நம்ம பேசுறோம். இப்போ மொழி, கலாச்சாரம், மார்க்க கல்வி, இதுக்கு என்ன வழி? இப்போ மொழிக்கு வந்து அநேக மதரசாக்கள் இருக்குங்க. இந்திய முஸ்லீம் மதரசாக்கள், அதாவது தமிழ் பாடமொழியாக எடுத்து செஞ்சோம்னா அது ஒரு தீர்வாக இருக்கும். இன்னொன்று, பெற்றோர்கள், தாய்மார்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தாய்மொழிகளையே பேசுங்க. இந்திய முஸ்லீம்கள் யாராக இருக்கலாம், இப்போ மலையாளம் பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம், தமிழ் பேசக்கூடியவங்க, ஒரு தாய்மொழியிலேயே அவர்களுக்கு சிந்தனைகள் கொடுக்கணும். எந்த சிந்தனைகள் அந்த பிள்ளை சிந்திக்கிறதோ அந்த மொழியிலேயே அது வாழும். அந்த சிந்தனை தான் அந்த பிள்ளைக்கு வந்து முதல் மொழியாக இருக்கக்கூடும். அடுத்து வந்து கலாச்சாரத்துக்கு நம்ம என்ன தீர்வுகளை முன்வைக்கிறோம்னா, இந்த ஜமாத்து சங்கங்கள், ஜமாத்தார்கள், யுனைடெட் முஸ்லிம் ஜமாத், இது போன்ற ஜமாத்தார்கள் இருந்து இது எதை நெறிப்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண நிகழ்வுண்டா வந்து பல பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ், 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ், 50,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் அதிகமாக
அந்த மரபுகளை தாண்டி சில நிகழ்வுகள் நடக்குது. உங்களுக்கே தெரியும், எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. மார்க்கத்தில் இது திணிக்காதீர்கள் தான் சொல்லுவோம். உங்களுடைய எல்லாரும் பணக்காசு அதிகமாக சம்பாதிப்போம், இல்லை ஏழ்மைப்பட்ட மக்களும் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த மார்க்கத்தை விட்டு விட்டு மித்த விஷயத்துல செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம். இந்த ஜமாத்துகளுக்கு நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு தீர்வாக இவர்கள் எல்லாம் இணைத்து வந்து இதை எப்படி நெறிப்படுத்த முடியும் என்ற ஒரு யோசனையை முன்வைக்கிறோம். அடுத்ததாக கல்வியை பத்தி இப்ப சற்று முன்பு நான் சொல்லிட்டேன். நம்ம பெருமையுமே அதை தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்கு. நாமும் இணைந்து இதில் எப்படி வந்து இந்த கோட்டா சிஸ்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்றோம். சரி, ஏற்கனவே நாம் அங்கம் வகித்த மீம் பாயிண்ட்ல வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்தோம். HRDF தலைமை செயல் அதிகாரிகள் ஷாவுல் அமீன் ஷேக் தாவூத் அவர்கள் வந்து ஏற்கனவே அதோடைய செயலாளராக இருந்தாங்க. செயலாளர் இருக்கும்போது நிறைய கல்லூரிகள் வந்து மின்காம் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டிகளில் வந்து இந்த மாதிரி வருடாந்தோறும் நம்ம மாணவர்கள் படிப்பதற்கு நாங்கள் கோட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அப்ரோச் பண்ணாங்க. அது மூலயமா சில வேலைகள் நடந்தது. அதோடைய தொடர்ச்சி அப்புறம் நம்ம வந்து எங்கும் காணப்படவில்லை. இந்த மாதிரி இவர்களோடு இணைந்து இதை சரி செய்வதற்கு நாம் முற்படுவோம். இது ஒரு தீர்வாக நாம் முன்வைக்கிறோம். அடுத்து வந்து வேலைவாய்ப்புல பயிற்சி பட்டறை, இதை வந்து ஒரு தீர்வாக முன்வைக்கிறோம். ஏன்னா வந்து வேலைவாய்ப்பு தான் எல்லா நாடுகளிலுமே எல்லா சமுதாயங்களிலுமே 80% மக்கள் வேலை செய்வர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு என்ன தீர்வுன்னா வந்து சாமானிய வேலைகள் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நல்ல வேலைன்னா இப்போ டாக்டர் ஒரு இதில் போய் ஒரு வேலை பார்க்கலாம், அது ஒரு வேலை. அவங்க 5000 மேலே சம்பாதிக்கிறாங்க. ஓகே, வாழ்க்கையில் ஒரு அநேகமாக தண்ணீர் அடைஞ்சிருவாங்க, பார்ட் டைம்ல வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய மக்கள் ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருக்காங்களா அல்லது சாதாரண மக்களாக இருக்காங்க, அவங்கள ஸ்கில் கொண்டு வரணும். இது ஒரு தீர்வாக அமையும். அப்போ பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். இந்த மாதிரி காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த சங்கங்கள் இணைந்து வந்து இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும்னா அதுவும் ஒரு தீர்வாக அமைக்கணும். இது ஒரு தீர்வு சொல்லணும். ஏன்னா நம்ம வேண்டுமென்றே ஒரு நிகழ்ச்சியை கூட்டி அனைவரையும் உட்கார வச்சுட்டு இங்கே வந்து சும்மா பேசிட்டு கைதட்டல் வாங்கிட்டு போறதுக்கான நிகழ்ச்சி அல்ல இது. இது சமுதாய உணர்வோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அதுதான் நம்ம முன்வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த பயிற்சி பட்டறைகளையும் சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு முற்படுறோம். அடுத்து தொழில் 4 வகையான தொழில்களை தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே நிறைய வகையான தொழில்கள் இருக்கின்றன. அதை வந்து அடையாளம் கண்டு அதுக்கான அந்த இதை நோக்கி நம் சமுதாயத்தை திருப்பணும்னா இன்னும் நிறைய தொழிலதிபர்கள் உருவாவாங்க. அது எப்படி லோன் எடுக்கணும், எப்படி அதை வெற்றிகரமாக செய்யணும், இதற்கான நிறுவனப்பட்ட மக்களை வந்து நம்ம ஒன்றிணைத்து அதை செய்யணும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த மாதிரி சங்கங்கள் கூட்டமைப்பு செஞ்சு அது வேலையாக செய்யுது. சங்கங்கள் உட்காந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் ஏதோ கைதட்டல் வாங்கிட்டு முன்னாடியே வாங்கிட்டு போறதில்ல. சங்கத்துடைய தலைவர்களுடைய வேலை. இதை நான் வந்து சரியா சொல்றேன்னு தான் நினைக்கிறேன். அதுவல்ல வேலை. நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறோம், அதுக்காக தான் சங்கம் வச்சிருக்கோம், அதுதான் அரசியல் கட்சியும் வச்சிருக்கோம். ஆனா வந்து தொடக்க புள்ளியிலே இருக்கோம். 365 நாள் ஒரு வருஷத்துல இருக்க 365 நாள் இருக்கக்கூடிய வருஷத்துக்கு அந்த ஒரே ஒரு நாள் பந்த்வான் குடிச்சிட்டு நம் கடமை நிறைவேறியதாக போறவங்க தான் இங்க அதிகமா இருக்கிறோம். நாம உட்பட நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய இறுதி உரைக்கு வந்துட்டேன். நான் நினைத்த விஷயங்கள் இங்கே சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு மனநிறைவு ஏற்பட்டுச்சு. அடுத்து இந்த இதுகளை தொடர்ச்சியாக கொண்டு போய் உங்களை வெற்றி பெற்ற மக்களாக, நம் சமுதாயத்தை வெற்றி பெற்ற மக்களாக எல்லா தளங்களிலும் கொண்டு சேர்ப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளும் என்று உறுதி கொண்டு என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மலேசிய இந்திய முஸ்லிம்களின் வாழ்க்கையும் வரலாறும் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் நாம் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் மற்றும் நாம் மொழி, மார்க்கம், கலாச்சாரத்தை எப்படி கட்டி காப்பது என்பது பற்றி மிக தெளிவாக நமது வரவேற்புரையில் எழுதி சென்ற நம்முடைய எஸ்இஎம் தலைவர் டத்தோ எம்ஜர் கனி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக நாம் மிகவும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கோம் HRDF எனப்படும் மனிதவள மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் வீரா ஷாவுல் அமீன் பின் ஷேக் தாவூத் அவர்களை சிறப்பு சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. முதலாவதாக இங்கே வந்திருக்கும் அனைத்து சமுதாய தலைவர்கள், உலமாக்கள், நன்மை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பொதுவாக நம்ம எல்லாம் கூடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. இந்திய முஸ்லிம் வாழ்க்கையும் வரலாறு. இது ரொம்ப ஒரு முகப்பான தலைப்பு நம்ம அனைவருக்கும். அந்த தலைப்பு கேட்கதான் எல்லாம் இங்க வந்திருக்கோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டி அவங்க போய் அப்புறம் செக் பண்ணி பாருங்க அப்படி யார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, we continue to do the same thing again and again and expect a different result. It is called insanity அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்க செய்வதை தொடர்ந்து செய்து வேற மாதிரி அதற்கு பலன் எதிர்பார்ப்பது ஒரு மூடத்தனம், ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்றைய தலைப்பு ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் முஸ்லிம் கம்யூனிட்டி லைஃப் ஸ்டைல். வரலாறு என்றால் என்னங்க? வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ்டரியிலேருந்து நம்ம நிறைய தம்பி எம்ஜிஆர் கனி நிறைய ஹிஸ்டரி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பரமேஸ்வரா பற்றி சொன்னாங்க. இந்த இந்திய முஸ்லிம் சமுதாயம் இந்த மண்ணில் கிடைக்கக்கூட என்னென்ன செஞ்சிருக்குங்கிறத சொன்னாங்க. என்னுடைய உரையில நான் ரொம்ப ஃபோக்கஸா இந்திய முஸ்லிமுடைய சாதனைகள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்றால் ஹிஸ்டரி, நிகழ்காலம் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது, எதிர்காலம் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்க. இதுதான் நம்மளோட ஹோல் டாபிக் சொல்லப்போம். இன்றைக்கு நம்ம கூடியிருக்கோம். முதலாவது ஹிஸ்டரியை பார்க்கணும். ஹிஸ்டரி இந்திய முஸ்லிம்களுக்கு இல்லாத வரலாறு கிடையாது. இங்க இருக்கவங்க ஒவ்வொருவருக்கும் வரலாறு இருக்கிறது. இவர்கள் குடும்பத்திற்கும் வரலாறு இருக்கிறது. இவருடைய தாயார் தகப்பனா எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படி இருந்த கூட அந்த வரலாற்றிலிருந்து நாம் என்ன கற்று இருக்கோம் என்பதுதான் முக்கியம். வரலாற்றிலிருந்து நம்ம ஒண்ணு கத்து காட்டி அந்த வரலாற்றுக்கு ஒரு பயனே கிடையாது. உண்மைதானே? ஹிஸ்டரிங்கிறது எது நான் சொல்றேன், நம்ம கடந்த கால நிகழ்வுல நல்ல சிந்தனைகள், நல்ல ஒரு சாதனைகள், அந்த சாதனைகளை நமக்கு எப்படி ரிலேட் பண்ணி இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல, அப்படி இல்லாட்டி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எப்படி பயனுள்ளதாக்கிக்கிறது தான் ஹிஸ்டரி. என்னை பொறுத்தவரையும் என்னுடைய கணிப்புல இந்திய முஸ்லிம்க்கு அபிஷியலா ஹிஸ்டரிங்கிறதே கிடையாது. போய் நீங்க எங்க தேடினாலும் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வரலாறு இன்றைக்கு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நிறைய வரலாறு இருக்கிறது. எனக்கு சொல்ல என் குடும்பத்துக்கு சில வரலாறு இருக்கிறது. இதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குது. இந்த அகேட் இருக்காங்க, அவங்களுக்கு சில வரலாறு இருக்கிறது. சுபைரா இருக்காங்க, அசீசன் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வரலாறு இருக்குது. புர்ஹான் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஆனா எந்த வரலாறுமே சரியாக பக்குவப்பட்டு ஒரு டாக்குமெண்டட் பண்ணப்பட்டு ஒரு வரலாறு யாருக்குமே கிடையாது இந்திய முஸ்லிம். இன்னைக்கு நீங்க எந்த லைப்ரரியில போய் பார்க்கலாம், இல்ல இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம், பெருசா யாருக்குமே வரலாறு கிடையாது. வரலாறு என்பது இன்னைக்கு எப்படின்னாக்க, இங்க இருக்கவங்க யாராவது 10 பேர் நம்மளுடைய முன்னோர்களை பத்தி சொன்னா அதுதான் நமக்கு வரலாறு. நான் என் பிள்ளைங்கள்ட்ட முன்னோர்களை பத்தி என்ன சொன்னா அதுதான் வரலாறு. அதுதான் தவிர பெருசா போய் ரெஃபர் பண்றதுக்கு புக்ஸோ டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே ஒண்ணுமே கிடையாது இந்திய முஸ்லிம் வரலாறு. எனக்கு தெரிஞ்ச சில வரலாறு நான் சொல்றேன். ஏன்னா இது எங்களுடைய குடும்பங்களுடைய பாரம்பரியத்தில் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 1890ஆம் ஆண்டு சவுத் இந்தியாவில இருந்து மலேசியாவுக்கு ஒரு பொருளாதார வர்த்தகர் ஆரி முகமது காசிம் மலேசியாவுக்கு வராரு. அவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு வர்த்தகர்கள் அது நல்ல பெரிய சாதனை பண்ணிக்கிறார். இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கு. இன்டர்நெட்ல போய் தேடி உடனே தேடினா இதான் கிடைக்கும். ஆனா அவருடைய வரலாறு நம்ம படிச்சு பார்க்கிறப்ப, குடும்பத்துல கேட்டு கிடைக்கிறப்ப நிறைய வரலாறு இருக்கு, நிறைய அவங்கள்ட்ட கத்துக்கலாம். முக்கியமா என்ன சொல்ல வரேன், அது எங்க குடும்பத்திலே வரதுனா பேசுறது கிடையாது. எல்லா ஆரி முகமது காசிம் என்ன நல்ல சாதனை படைத்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத தவிர அவர் என்ன தவறு படுத்தினார்னு யாருமே கேட்கறது கிடையாது. எதனால அவருடைய வரலாறு அவரோடு அழிந்து விட்டது என்று கேட்டா யாருக்குமே தெரியாது.
முக்கியமா நம்ம ஒரு விஷயம் என்ன கத்துக்கணும்னாக்க, everybody has history, everybody has victory, and everybody has loss. வாழ்க்கையில வெற்றி இருக்கிறது, வாழ்க்கையில தோல்வி இருக்கிறது, வாழ்க்கைக்கு வரலாறு இருக்கிறது. ஆனா இது எதுவுமே பாத்தீங்கன்னாக்க வெற்றி நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்காது, தோல்வி மட்டும்தான் நிறைய நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சரித்திரம் படைத்த அனைத்து இந்திய முஸ்லிம் தலைவர்களுக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கரெக்டா கற்றுக் கொடுக்கணும். ஆரி முகமது காசிம் எடுத்துங்க, இன்னைக்கு அவருடைய வரலாறு இன்னைக்குமே சொல்லப்படுறது. கரையில் இருந்து போன கப்பல் திருப்பி வந்து அவர் ஏற்றி சென்ற வரலாறு அவருக்கு இருக்கிறது. இதுதான் உண்மை. 1931 ஜூலை மாதம் அவர் இறந்த பிறகு அன்றைக்கு அரசராக இருந்த ஸ்லைபு சுல்தான் அவருடைய ஃபியூனரல் நடந்து போன வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் வந்து குட் ஹிஸ்டரி, ஹாப்பி ஹிஸ்டரி. ஆனா ஆரி முகமது காசிம் தோத்ததுக்கு என்ன காரணம் என்று யாருமே கேட்கறது கிடையாது. அதே மாதிரி நிறைய வரலாறு. ஆரி முகமது காசிம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு எம்எஸ் அலி எடுத்துக்கோ, ஃபெடரல் பேக்கரி எடுத்துக்கோ, நைனா முகமது சன்ஸ் எடுத்துக்கோ. இதே மாதிரி நிறைய பேர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு காதுக்கு கேட்டு நம்ம சமுதாயத்துல மேலிடத்துல இருந்தவங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. இந்த ஹிஸ்டரியை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். வரலாறு என்பது பார்த்து விட்டு கேட்டு விட்டு சந்தோஷப்பட்டு போகக்கூடிய ஒரு சிந்தனை கிடையாது. வரலாறு படிப்பினை தான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன்ல, only the loss, the failure teaches you more things than the success. ஃபெயிலியரால மட்டும் தான் நம்ம ஒருத்தர் கனெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம இங்க கிட்ட 150 பேர் இங்க ஒன்று கூடி இருக்கிறோம். நிறைய பேருக்கு வெற்றி கம்மியா இருக்கும், ஆனால் ஒருவருக்கும் தோல்வி கண்டிப்பாக இருக்கும். ஆனா அந்த தோல்வியை வைத்துதான் நம்மளையே கனெக்ட் பண்ண முடியும். மற்ற சாவல் இவங்களுக்கு தோத்துருக்காரு, தாய் குருவான வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்காங்க, அஜீஸ் அண்ணன் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த கஷ்டத்தை நம்ம என்ன பகிர்ந்துக்கலாம், என்ன கத்துக்கலாங்கிறது only failure teaches you more things than the success. அதுதான் என்னுடைய இன்றைய சின்ன ஒரு பாடம். நடக்க இந்த வரலாறு நம்ம இதோட விட்டு விடாமல் டாக்டர் எம்ஜெட் கனி சொன்னாங்க, இன்னைக்கு தமிழ் பேச வேண்டும், தமிழ் கலாச்சாரத்தை நம்ம வந்து ஊக்கப்படுத்த வேண்டும். தமிழ் பேசாதது ஒரு தவறு கிடையாது. தமிழ் பேசாதனால உங்களுக்கு வந்து பலன் ஒண்ணு கிடையாது, புரியுதுங்களா? தமிழ் பேசாதனால உள்ள குற்றம் கிடையாது. நான் இந்தியாவில வந்திருக்கேன், இந்திய முஸ்லீம் தானே, என் குடும்ப பிள்ளைங்க தமிழ் பேசி ஆகணுங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனா அது பேசாததுனால உங்களுக்கு பலனே எதுவும் கிடையாது. நான் தமிழ் பேசலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமோ இல்லை எதுவும் கிடைச்சுங்கிறது சிந்தனை கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னோட தொழில் அதுதான். இன்னைக்கு ஹெச்ஆர்டி கார்பரேட் வேலை செய்யற என்னுடைய ஆரம்ப தொழில் என்னன்னாக்க ஸ்கில்ஸ். மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மலேசியர்களுக்கும் பயிற்சியை வழங்க வேண்டும், நல்ல பயிற்சியை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு லாங்குவேஜ் இஸ் a skill. Learning Tamil, speaking Tamil is a skill. ஸோ அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இந்தியன் முஸ்லீம் சீனர்கள் தமிழ் படிக்கிறார்கள், மலையாளர்கள் தமிழ் படிக்கிறார்கள். இந்திய முஸ்லீமான நாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதோ நம்மளுடைய தாய்மொழிக்கு நான் சொல்லி தப்பு கிடையாது. அது விருப்பப்படாட்டி அது தவறு கிடையாது. ஆனால் அதனால உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இந்த ஹிஸ்டரி வந்து நம்ம ரிலேட் பண்ணி நிறைய பேசலாம், நம்ம நிறைய செய்யலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்திய முஸ்லீமோட சாதனையாளர்கள் பேர் நிறைய சொல்லலாம். ஆரி முகமது காசிம் சொல்லலாம், ஸ்ரம்பான்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஏஸ் தாவூத், டாக்டர் இன்னைக்கு ஸ்ரம்பான்ல மலேசியால எத்தனை பேருக்கு வந்து அந்த ஜாலான் வந்து நம்ம சமுதாய தலைவர் பேர்ல வச்சிருக்காங்க. டாக்டர் ஏஸ் தாவூத் என்பது இந்திய வம்சாவளிகளை சேர்ந்தவர். அவர் பேர்ல ஒரு ஜாலானே இருக்கு அவர் பேர்ல. இது மாதிரி நிறைய ஹிஸ்டரிகள் இருக்கிறது. அப்புறம் இன்னைக்கு நம்ம எம்எஸ் அலி பத்தி பேசலாம், நம்ம ஃபெடரல் பேக்கரி பத்தி பேசலாம். நிறைய இருந்தா கூட இவர் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்டரி பேக் ஸ்டோரி இருக்குது. என்ன பொறுத்தவரை அந்த பேக் ஸ்டோரி எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு டைம் கிடைக்குமா சொன்னோம்னா அவங்க அதை நிறைய கத்துக்கலாம். இந்திய முஸ்லிம் லைஃப் எடுத்துக்கோ, வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு சிம்பிளான வாழ்க்கை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வாழ்க்கைலாம் கிடையாது. இந்தியன் முஸ்லிமோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல், பெரிய காம்ப்ளிகேட்டட் லைஃப் ஸ்டைல் கிடையாது. பட் நம்மளோட பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னாக்க ஒற்றுமை இல்லாதது மட்டும் தான் நம்ம லைஃப்ல பெரிய காம்ப்ளிகேஷன். இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் வந்து பிரதர் ஃபைசல் இருக்காங்க, இவங்க நம்ம கலெக்டர் சுல்தான் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்தரங்க வச்சிருந்தாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொன்னேன், இது நல்ல ஒரு உணர்வான ஒரு தலைப்பு, வேற்றுமை
ஒரே ஒரு இடத்துல மட்டும் நமக்கு ஒற்றுமை இருக்கு. எங்கன்னா வேற்றுமையில மட்டும் நமக்கு ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமையில ஒற்றுமை கிடையாது, நமக்கு வேற்றுமையில மட்டும் தான் நமக்கு ஒற்றுமை. இதே மாதிரி நமக்கு தெரியும் நம்மளோட ஒற்றுமை என்ன வேற்றுமை என்னங்க நமக்கு தெரியும். அதை நம்ம சிந்தித்தோமானால் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய காலம் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போடுங்க. நம்ம வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கக்கூடிய பெரிய சிட்டிஸ் எல்லாமே ஒரு இந்தியன் முஸ்லிம் மஸ்ஜித் இருக்கு. மஸ்ஜித் இந்தியாவை எடுத்துங்க, மஸ்ஜித் கிளாங் எடுத்துங்க, ஈப்போ எடுத்துங்க, பினாங் எடுத்துங்க, குச்சிங் எடுத்துங்க, எங்க போனாலும் ஒரு பள்ளிவாசல கண்டிப்பாக இருக்கும். அது இந்திய முஸ்லிமால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இது எல்லாமே அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய சின்ன ஒரு பொருளாதார வசதியும் சின்ன அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கட்டக்கூடியது. ஆனா அன்னைக்கு அவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்துச்சு. என்னன்னாக்க சகிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, ஒற்றுமை அதிகமா இருந்துச்சு. வேற்றுமை அவங்க போற்றவே கிடையாது, ஒற்றுமையை மட்டும்தான் போட்டுறாங்க. அதனாலதான் அவங்களை அந்த சாதனைகளை படைக்க முடிஞ்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் கட்டி கொடுத்துட்டு போன பிறகு நம்ம ஒற்றுமையை இல்லாததுனால இருக்கக்கூடிய பள்ளிவாசல் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. சமயத்துல உண்மையை பேச நம்ம பயப்போம். ஏன்னா நம்ம உண்மை பேச யாருக்காவது மனம் வலிக்குமே, ஏதாவது தவறா நினைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம சமுதாய உண்மையை பேசவில்லை என்றால் வெளியில இருக்கவங்க பேசுவாங்க. அன்னைக்கு ரொம்ப லேட்டா போயிடும். இன்னைக்கு இதுதான் நடக்குது. இந்திய முஸ்லீம்கள் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வெரி சிம்பிள்ங்க. நம்மளோட லைஃப் என்னங்க, நான் கடை வச்சிருப்பேன், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஊருக்கு போயிடுவோம், ஊர்ல போய் நினைப்பு போட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுவோம். இதுதான் என்னோட சிம்பிள் லைஃப். இதை விட நம்ம பெருசா ஒன்றும் திங்க் பண்றது கிடையாது. மிஞ்சி போனா நல்ல படிப்பு, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, கொஞ்சம் ஒரு ஆடம்பர வாழ்க்கை, இவ்வளவுதான். அதையும் நம்ம ஆசைப்படுறது கிடையாது. இந்த ஒரு சின்ன சதுரங்கத்தில் நம்மளால ஏன் ஒற்றுமையா இருக்க முடியாது பெரிய கேள்வி. அண்ணன் அன்சார் என்ன நிறைய வச்சிருக்காங்க, நிறைய ஹோம்ஒர்க் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பத்தி அவங்க நிறைய பேசுவாங்க. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா என்னைக்குமே நல்ல சாதனை படக்கூடிய சமுதாயம் நம்ம சமுதாயம். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த வீக்னஸ்னால நம்மளால வெற்றி பெற முடியல. நமக்கு இங்க இருக்கிற நம்ம நிறைய பேர் எல்லாம் நம்ம கேட்போம். நம்ம நிறைய பேர் நான் சொல்றத ஒத்து போவாங்க. என்னன்னா நம்மளுக்கு எதிரி வெளியாளர்கள் கிடையாது. நம்மளுடைய எதிரிகள் நம்ம மட்டும்தான். நமக்கு சிந்தனை என்ன, எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, அவனுக்கு கிடைக்க கூடாது. இதுதான் உண்மை. அதுல இந்த மாறி வரணும். நம்ம மாறி நம்ம சமுதாயம் ஒற்றை. ஆனா நேற்று அண்ணன் பேசுறப்போ சொன்னாங்க, 3 விஷயம் குர்ஆன்ல சொல்லப்பட்டது. சொல்லிட்டுங்களா? ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. முதலாவதாக என்ன விஷயம் அது? பஞ்சத்தால் அழித்து விடாது. அல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க, அல்லாஹ் அதை ஏத்துக்கிறாங்க. இரண்டாவது வெள்ளத்தால் அழித்து விடாதுன்னு சொன்னாங்க, அல்லாஹ் அதை கபூல் ஆக்குறாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய இந்த உம்மத்துக்கெல்லாம் ஒற்றுமை அமைன்னு சொன்னப்ப அல்லாஹ் ஏத்துக்க மாட்டாங்க, ஹதீஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்பயே அவங்களுக்கே தெரியும் நம்ம எந்த காலத்துலயும் ஒற்றுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி. அப்படி இருந்தால் கூட நம்ம சகிப்புத்தன்மையும் அந்த என்ன சொல்றது இந்த பொறாமைகள் இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சு நிறைய சாதிக்கலாம். நம்ம சொசைட்டி ஒரு மர்ச்சன்ட் சொசைட்டி. எந்த ஒரு பெரிய நமக்கு மாநிலங்கள் இல்லாட்டி கூட, நமக்கு பெனிஃபிட்ஸ் இல்லாட்டி கூட இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம சொந்த காலில் நிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் 50 வருஷம் பிசினஸ்லாம் இருக்காங்க, 30 வருஷம் பிசினஸ் இருக்காங்க, 40 வருஷம் பிசினஸ் இருக்காங்க, 25 வருஷம் பிசினஸ் இருக்காங்க. ஒரு பிசினஸ் 50 வருஷம் கட்டி காலத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள். அவங்க வளர்ந்து வரப்போ பின்னாடி ஒரு 10 பேர் அவங்க எப்படியாவது முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி 50 வருஷம் ஒருத்தர் நிக்கிறாங்கடா, அவங்க எவ்வளவு வாழ்க்கையில போராடி இருக்காங்க. இவர மாதிரி ஆள்களை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இந்த முஸ்லிம் சமுதாயம் அடுத்தவருடைய கஷ்டத்தை சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமுதாயம் ஆயிடக்கூடாது. அடுத்தவருடைய கஷ்டத்தை நம்ம உதவி செய்து அடுத்தவருடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம் வரணும். அப்பதான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். படித்தால் மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு ஃபியூச்சர் இருக்கு. இது என்னோட எப்பயுமே நான் சொல்றது 2 விஷயம். கற்றால் மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு ஃபியூச்சர். நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நம்ம சமுதாயத்துக்கு ஃபியூச்சரே கிடையாது. இது பேசிக்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க உலகத்துல இருக்கவங்க எல்லாமே பணக்காரங்களா இருந்தா கூட அவங்க எதனால அந்த நிலைமைக்கு போறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க படிச்சா பணக்காரங்க ஆயிடலாம்னு சொல்லிட்டு. நான் படிக்கலையே, 10ஆவதுலயே டிராப் அவுட், நான் பணக்காரன் ஆயிட்டேன், நான் உழைத்து வருது. நீ படிக்காம 10 பேரை காமிக்கலாம், நான் படிச்சு முன்னேறவங்க 1000 பேரை காமிப்பேன். சோ படிப்புக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. அடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னாக்க, போய் நம்ம பிள்ளைங்களுக்கு தவறாம அடிப்படை கல்வி, அதுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும்னால் இந்திய முஸ்லிம் ஒரு நல்ல கல்வி கற்ற சமுதாயம் மாறும்.
நம்ம கல்வி கற்ற சமுதாயம் மாறினா மட்டும்தான் நம்ம சிந்தனைகள் மாறும், நம்மளோட தோற்றங்கள் மாறும், நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்களை வெற்றிகரமா முடிக்க முடியும். இது நமக்கு ரொம்ப முக்கியமான இதுல இருந்து நம்ம டீவியேட் பண்ணி வெளியே போயிட்டு வந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியாக இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிம்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துல சிம்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு கூட்டம் நல்ல சிறப்பான கூட்டம். இது ஒரு 4 நாட்கள் முன்னாடி தான் அருமை தம்பி தத்துவ எந்த காரியத்தை நம்ம எல்லாம் கலந்து பேசுறப்ப இது உடனே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய கூட்டங்கள் நம்ம ஏற்படுத்துது. பொதுவாக இந்திய முஸ்லிம் இந்த மாதிரி ஒன்றுபட்டு பேச ஆரம்பித்தோம் என்றால் நிறைய சமுதாயத்தை மாற்றம் கொண்டுடலாம். பேசுவதற்கு பெரிய தலைப்பு தேவையில்லை, சின்ன சின்ன தலைப்பை நம்ம பேசினாவே நிறைய நம்ம சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வரலாம். நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய கலந்து ஆலோசிக்க வேண்டியது இருக்கு. வேற்றுமையை புறக்கணித்து ஒற்றுமையை முன்வைத்தோமானால் நம்ம சமுதாயத்தில் குறைந்த அளவு மாற்றம் ஏற்படும். இதுதான் உண்மை. இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம இங்கே ஒரு 15 NGOs உட்கார்ந்து இருப்பாங்க, 30 NGO தலைவர்கள் இருப்பாங்க, 50 சமுதாய தலைவர்கள் இருப்பாங்க, 50 கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் மேக்னட்ஸ் இருப்பாங்க. உலக எல்லாருக்குமே வேற்றுமை இருக்கிறது. ஏன் நம்ம ரத்தம் நம்மளோட பிறக்கக்கூடிய பிள்ளையே நம்ம சொல்றது ஏற்றுக்கொள்ள கிடையாது. வேற்றுமை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு 30-40 வருஷம் வாழ்வோம், நம்ம மனைவியோட வேற்றுமை, கணவனோட வேற்றுமை. அப்படி இருக்கும்போது சகிப்புத்தன்மை மட்டும்தான் நம்மளை ஒன்று சேர்த்து வைக்கிறது. அந்த சகிப்புத்தன்மை நம்ம சமுதாயங்களை காமிச்சோம்னா நம்ம ஒன்று நிறைய வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த சிம்ஸுக்கும் சக தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். பில்லாஹி தௌஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நாம் அனைவரும் மிகவும் ஆவலோடு காத்திருந்த மலேசிய முஸ்லிம்களின் வாழ்க்கையும் வரலாறும் பற்றி பேசுவதற்கு மனித நேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் நாகை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு அன்பிற்குரிய கவிமுன் அன்சரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன். ஆசியாவின் பூங்கொத்தான மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில சமுதாய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இப்பகுதியில் சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை 5 நாட்களிலே ஏற்பாடு செய்து அரங்கத்தை நிரப்பியிருக்கக்கூடிய சிம்ஸ் அமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை நிகழ்வில எனக்கு முன்னாலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தத்துவ வீரா அண்ணன் சாகுல் அவர்களே, சான்றோர்களே, குறுகிய கால அடைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மலேசிய வாழ் இந்திய தமிழ்நாட்டு வம்சாவளி சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அந்தி சாயி பொன்மாலை பொழுதில் என்னுடைய திருமுகங்களை எல்லாம் காண வாய்ப்பளித்த வல்லர் ரஹ்மானுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வரலாற்றை பேசக்கூடிய நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். என்று சொன்னால் வரலாறை கேட்பதற்கு பொறுமை தேவை. அதிக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டால் போர் அடித்து விடும், கடா பாகுஸ்லாம் போய்விடுவீங்க. அதனால உங்களுக்கு ஏற்ற மனநிலையில் சில செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். அது மிக சிரமமான காரியம். அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். கடந்த 1 வார காலமாக அண்ணன் ஃபைசல் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை வேற்றுமை ஒற்றுமை என்ற பெயரிலே மலேசியாவிலே 3 நகரங்களிலே ஏற்பாடு செய்தார்கள். அதன் பிறகு அண்ணன் டாக்டர் காசிம் அவர்கள், சிம்சுடைய நம்முடைய கனி உள்ளிட்ட நண்பர்கள் எல்லாம் அமர்ந்து பேசும்போது மலேசிய இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம் என்று முடிவு செய்து 5 நாட்களிலே நடத்தியிருக்கிறார்கள். பெரிய விஷயம். அது மலேசியாவில், சிங்கப்பூர்ல, தெற்கிழக்காசிய நாடுகள்ல நேரத்தை ஒதுக்கி நம்முடைய மக்கள் அழைத்து வருவது என்பது பெரிய விஷயம். நம்ம தத்துவ வீரான சொன்னாங்க, நம்ம எதுல ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னோம்னா வேற்றுமையில தான் ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னாரு. அதற்கான ஹதீஸை நேரத்தை நான் சொல்லிட்டேன். நம்ம அவர் வீட்டில் அந்த விருந்திலே நான் எடுத்து சொன்னேன். உலகம் எங்கும் இதுதான் நிலை. காசா கண்ணீரிலும் கதலிலும் துடித்துக் கொண்டிருந்த போது காசாவை சுற்றி இருந்த அரபுகளுடைய நிலை எவ்வாறு இருந்தது? ஐரோப்பிய நாடுகள் கொந்தளித்தன, தென் அமெரிக்க நாடுகள் கொந்தளித்தன, பொலிவியாவில் தூதரக உறவை அழித்துக்கொள் என்று சொன்னது. ஆனால் காசாவுக்கு சுற்றி இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பாலஸ்தீன குழந்தைகள் பாலுக்கு அழுது போது நீங்க மௌனமாக இருந்தீர்கள். என் பாலஸ்தீன தாய் குண்டு வீச்சிலே உயிர் துறக்கக்கூடிய நிலையிலே கண்ணீர் விட்டு கதறி எழுந்த போது நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள்.
என் பாலஸ்தீன தம்பி மருத்துவமனையிலே மருந்து கிடைக்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள். என் பாலஸ்தீன அண்ணன்கள் களத்திலே உயிர் துறந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் மௌனமாக இருந்து கொண்டிருந்தீர்கள். இதுதான் சமீப காலத்தில் நாம் பார்த்த வேதனையான உண்மைகள். கால ஒழுங்கு இதுதான். எனவே இதற்காக நீங்கள் கலங்கி போய்விடக் கூடாது. இவையெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கு. இதையும் தாண்டி தான் நாம் வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும். இந்த நேரத்தில் மலேசியாவிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை இந்திய முஸ்லிம்கள் என்று அழைப்பதை விட இந்திய தமிழ்நாட்டு வம்சாவளியை சேர்ந்தவர் என்று சொல்வதுதான் உங்களுக்கு நல்லது, பாதுகாப்பானது கூட. நான் இந்திய முஸ்லிம், நீங்கள் மலேசிய வாழ் இந்திய தமிழ்நாட்டு வம்சாவளியினர். வார்த்தைகளை சரியாக நாம் கையாள வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய வரலாறு என்ன? நாம் இங்கு எப்போது வந்தோம்? ஆச்சரியமான வரலாறு. இந்த வரலாறை யாரும் பேசுவதும் இல்லை. வரலாற்றை முடிந்தவரை மூடிமறைக்கவே பலர் முயல்கிறார்கள். இஸ்லாம் 6ஆம் நூற்றாண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மறு அறிமுகம் செய்யப்பட்டது. ஏற்கனவே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இஸ்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு விட்டது. இறுதி தூதரின் மூலமாக மறு அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய தாய்நாடான இந்தியாவில் கேரள மாநிலத்தில் சேரமான் பெருமான் என்ற ஒரு சேர நாட்டு மன்னன் இஸ்லாத்தை ஏற்று மக்காவுக்கு புனித யாத்திரை சென்றிருக்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததாக ஒரு வரலாற்று பதிவு உண்டு. ஆனால் போதிய ஆதார திரட்டுகள் இல்லை. அவர் திரும்பி வருகின்ற போது இன்றைய ஓமானில் இருக்கக்கூடிய சலாலா என்ற இடத்தை நோய்வாய்ப்படுகிறார். இந்த நேரத்தில் அவர் துஆ செய்தார், இறைவா, உனது திருக்கலிமாவை ஏற்றி நான் மக்களுக்கு வணங்கிவிட்டு செல்கின்ற திரும்பும் வழியிலே நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன். நான் இறக்கக்கூடிய நிலை வந்தால் இந்த மண்ணை என்னுடைய சேர நாட்டை போல் ஆக்கித்தான் என்று துஆ செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் பாலைவனம் நிறைந்த அனலும் வெயிலும் நிறைந்த ஓமானின் சலாலா பகுதி கேரளாவை போல் இப்போது அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே இஸ்லாம் தென்னிந்தியாவுக்கு வந்துவிட்டது. இஸ்லாம் வட இந்தியாவுக்கு வரவில்லை. கஜினி முகமது மூலமோ, கோரி முகமது மூலமோ, முகலாயர்கள் மூலமோ முதலில் இஸ்லாம் வரவில்லை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் தென்னிந்திய கடலோர பகுதிகளுக்கு தான் முதலில் வந்தது என்று சொன்னார்கள். அது கோழிக்கோடாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், இதர பகுதிகளாக இருக்கலாம். தென்னிந்தியாவுடைய கடற்கரைக்கு தான் வந்து சென்றது. என்று சொன்னால் அரபுகள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே இங்கே தொடர்பில் இருந்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியருக்கு பூம்புகார் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டு முத்துக்கள் சென்ற வரலாறு ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. வரலாற்று தொடர்புகள் அப்போதே உண்டு. அந்த காலகட்டத்திலேயே இந்தியர்கள் இஸ்லாத்தை தழுவிய அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு, கேரளா, குஜராத், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கடல் வணிகம் செய்த போதே இஸ்லாம் இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கிறது. இதற்கான ஆதார குறிப்புகள் நமக்கு உண்டு. 10ஆம் நூற்றாண்டில் 1012 நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியை ஆண்ட சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் கிடாரத்தை நோக்கி, இப்போது கிடா என்று சொல்கிறீர்களே, கிடாரத்தை நோக்கி படையெடுத்து வந்த போது நாகப்பட்டினத்தின் நம்பியார் நகர் துறைமுகத்தில் இருந்துதான் கப்பலிலே புறப்படுகிறார். அப்போது அந்த கப்பலுக்கு வழிகாட்டிகளாக மாலுமிகளாக இருந்தவர்கள் நாகை நாகூரை சேர்ந்த முஸ்லிம். அந்த காலத்தில் அவர் வரும்பொழுதே இந்திய இஸ்லாம் வந்திருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டு மார்க்கோ போலோ உங்களுக்கு தெரியும். 1292ஆம் ஆண்டு மலாயா பகுதிக்கு வருகிறார் மார்க்கோ போலோ. அப்போதே சொல்கிறார் இந்திய இஸ்லாம் இருந்தது என்று மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். நானோ நீங்களோ சொன்னால் கட்டுக்கதை என்று கூட சொல்லுவார். மார்க்கோ போலோ சொல்கிறார். அதே போன்று புகழ்பெற்ற பயணி இப்னு பதூதா அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார். மன்னர் துக்ளக் அவருடைய ஆட்சி காலத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்தார். அவர் இந்த பகுதிக்கு வருகிறார். அவர் வந்த காலகட்டம் 1345, 13ஆம் நூற்றாண்டு. அப்போது குறிப்பிடுகிறார் மலாயா பகுதியில் இஸ்லாம் இருந்தது.
அப்போது இந்திய முஸ்லிம்களுடைய வருகை எப்போது இருந்தது? 13ஆம் நூற்றாண்டிலேயே மலாக்காவோடு இந்திய தமிழ்நாட்டு வம்சாவளியினர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜோஹர் சுல்தானுடைய அமைச்சரவையில் முத்திரைத்துறை அதிகாரியாக அமைச்சரவை அந்தஸ்து பெற்றவராக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு வம்சாவளி முஸ்லிம்கள். அரபுகளுடைய தொடர்பு இருந்திருக்கிறது. மலாக்கா என்பது பழம்பெரும் நகரம். மலாக்கா அந்த வார்த்தையே ஆச்சரியமானது. உங்களுக்கு தெரியும், முலாக்கத்து செய்கிறோம் சொல்கிறோம் அல்லவா அரபுல. அந்த கப்பல்கள் வந்து சந்திக்கக்கூடிய இடம், கப்பலின் சந்திப்பு இடம், அதுதான் முலாக்கத். பிறகு மலாக்காவாக மாறி இருக்கிறது. அங்கும் இந்திய வம்சாவளியினுடைய தொடர்புகள் இருக்கிறது. அரசவையில பங்கேற்றிருக்கிறார்கள், அமைச்சரவையில கிடாவிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்திய முஸ்லிம்களின் மீது அப்போது இந்த மண்ணில் வாழ்ந்த மக்களுக்கு மிகுந்த மரியாதை. ஒரு ஊர்ல கம்பவுல சண்டை ஏற்பட்டுச்சுன்னா, எடுத்துக்கப்பா, யாருக்கு மாமா இருக்கா, மாமா கூப்பிட்டு, மாமா இந்த பாருங்க மாமா இதான் பிரச்சனை, நீ என்ன சொல்லின்னு சொல்லும்போது 2 தரப்பையும் விசாரிச்சு தீர்ப்பு நீதியா வழங்கியிருக்க. நம்ம அப்படி செய்யணுமான்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுமா அன்று முன்னோர்கள் நீதிமன்றமாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்ற போது இந்தியாவுடைய வரலாறை சேர்த்தே பேச வேண்டியிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளில் இருந்து கப்பல் வணிகத்தில் மிகச் சிறப்பாக இயங்கியவர்கள் தமிழ்நாட்டு வம்சாவளி முஸ்லிம்கள். மலேசியா, அன்றைய மலாயா, சிங்கப்பூர் உட்பட வியட்நாம், கம்போடியா, போர்னியோ, இந்த பகுதிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த கடல் வணிகர்களாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு வம்சாவளியினர். ஒரு கட்டத்தில் வங்கக் கடலிலும் இந்த பகுதியிலும் தமிழ்நாட்டு வம்சாவளி முஸ்லிம்களுடைய கடல் ஆதிக்கம், கடல் வணிக ஆதிக்கம் செழித்திருந்தது. இது போர்ச்சுகீசியருடைய கண்களை உறுத்தியது. பொதுவாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளை பற்றி சொல்வார்கள். ஆனால் போர்ச்சுகீசியர்களை பற்றி சொல்லும் போது கொஞ்சம் மதவாத தன்மை கொண்டவர்களாக எல்லாரும் சொல்வார்கள். நான் சொல்லவில்லை. போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டு வம்சாவளி முஸ்லிம்களை கப்பல்களை உடைத்திருக்கிறார்கள், கப்பல்களை சிதறடித்திருக்கிறார்கள். 1498ஆம் ஆண்டு மலாக்காவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய பிறகு ஹஜ் யாத்திரை செல்லவும் கப்பல்களுக்கு தடை போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பகுதியை சேர்ந்தவர்கள் 2 பேரிடம் முறையிட்டதாக வரலாறு சொல்கிறது. ஒன்று, இந்தியாவில் ஒன்றுபட்ட இந்தியா என்று சொல்கின்ற போது இன்றைய பாகிஸ்தான், பங்களாதேஷ் உட்பட பழைய இந்தியா. அந்த பழைய இந்தியாவிலே மிக முக்கியமான நதிகளில் ஒன்று சிந்து நதியை கடந்து இந்தியாவின் மீது படையெடுத்தவர் பேர் முகமது பின் காசிம். நிறைய பேர் காசிம் பேர் வைப்பாங்க தெரியுமா? இந்த வரலாற்று பின்னணியும் இந்த பேருக்கு அது ரீசனா இருக்கும். முகமது பின் காசிம் அவர்கள் சிந்து நதியை கடந்து படையெடுத்து வருகிறார். வரலாற்று ஆய்வு செய்யும் போது எதற்காக முகமது பின் காசிம் சிந்து நதியை கடந்து படையெடுத்து வருகிறார், என்ன காரணம் சொல்லணும்னா, இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் மலாயா, போர்னியோ, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா பகுதியை சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு கப்பல் பயணத்தில் தான் பொது புறப்படுவார்கள். அது 3 மாதம், 4 மாதம், 6 மாதம் கப்பல்கள் இங்கிருந்து புறப்பட்டு கொழும்பு துறைமுகத்துக்கு வருகிறார்கள். கொழும்பு துறைமுகத்தில் ஓய்வெடுத்த பிறகு அந்த கப்பல்கள் இந்தியாவுடைய தென்முனையை சுற்றி கொண்டு கேரளாவின் கடல் பகுதியை ஒட்டி கொண்டு மும்பை, குஜராத், கட்சி வளைகுடாவில் நேராக மேற்கு நோக்கி ஏமன், ஓமன் இந்த பகுதியை நோக்கி செல்லும். அப்போதெல்லாம் கடல் கொள்ளையர்கள் ஹாஜிகளுடைய கப்பல்கள் உடைத்து சேதப்படுத்தி பொருட்களை கொள்ளையடித்து செல்வார்கள். கடல் கொள்ளையர்களால் பல ஹாஜிகளுடைய உயிர் பறிபோகுது. அந்த நேரத்தில் இப்பகுதியை சேர்ந்த வணிகர்கள், பிரமுகர்கள் முகமது பின் காசிம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எங்களுடைய கப்பல்கள், ஹாஜிகளுடைய கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கோழிக்கோடு, இந்த இந்தியா கேரளாவோட கேலிக்கட், மும்பை வழியாக மேற்கு நோக்கி திரும்புகின்ற பொழுது கடல் கொள்ளையர்களால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கின்றோம், நடவடிக்கை எடுங்கள் சொன்ன போது அந்த பகுதியை ஆண்ட மன்னர்களுக்கு அவர் கடிதம் எழுதினார். கேட்கவில்லை. அந்த கோபத்தில் தான் நாம் இங்கு ஒரு பாதுகாப்பான அரசை ஏற்படுத்தினால்தான் கடல் பயணம் வழியாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி இப்பிராந்தியத்தை சேர்ந்த மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு முகமது பின் காசிம் உடனே படையெடுத்து வந்திருக்கிறார். அது ஒரு வரலாற்று செய்தியா? இன்னொன்று, குஞ்சாலி மலைக்காருடைய வரலாறு தெரியுமா? முகலாயர்கள் இந்தியாவுக்கு வந்தது, பாபர் இந்தியாவுக்கு வந்தது 1524ஆம் ஆண்டு. பாபர் இந்தியாவில் இருந்த முஸ்லிம்களை அழைப்பை ஏற்று வரவில்லை. ராஜபுதனத்து இந்து மன்னருடைய அழைப்பை ஏற்றுதான் பாபர் ஆப்கானிஸ்தான் இருந்து படையெடுத்து வருகிறார்.
வருத்தோ பரிதாபம் பாபர் இந்த படுகாயப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய கல்லறை தொடர்ந்து சேதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மோலாயர்கள் பாபரின் தலைமையில் வருவதற்கு முன்பாகவே போர்ச்சுகீசியர்கள் கடலிலே பெரிய அட்டுழியங்களை செய்கிறார்கள். தமிழ்நாட்டு கேரள வம்சாவளி முஸ்லிமுடைய வணிக கப்பல்கள் உடைத்து நொறுக்குகிறார்கள். அந்த நேரத்தில் தான் இப்போதையை சேர்ந்த மக்களும் இதனோடு வியாபார வணிக தொடர்புகளை கொண்டிருந்த தமிழ்நாட்டு கேரள வம்சாவளி முஸ்லிம்களும் குஞ்சாலை மலைக்காரரும் புகார் தெரிவிக்கிறார்கள். போர்ச்சுகீசியர்கள் தங்களுடைய வணிக நலனுக்காக, ஐரோப்பியருடைய நலன்களுக்காக இப்பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல்களை தாக்குகிறார்கள். அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்தியாவுடைய விடுதலையும் நிறுத்தி கடல் பயணத்தில் ஈடுபடக்கூடிய வணிகர்கள் பொதுமக்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு குஞ்சாலை மரைக்கார் அவர்கள் மிகப்பெரிய போரை கடலில் நடத்தினார். 8 ஆண்டுகள் அந்த போர் தொடர்ந்தது. குஞ்சாலை மரைக்காயர் கேரள கடற்கரையை சுற்றி வங்கக்கடலின் வழியாக நாகூர் நாகப்பட்டினத்துக்கு இடையிலும் போர்ச்சுகீசியர்களுக்கு அறப்பாறை செய்கிறார். வீரம் தெரிந்த அந்த போராட்டத்திலே குஞ்சாலை மரைக்காயர் ஷஹீதாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அவருடைய நினைவாகத்தான் நாகூரிலே குஞ்சாலை மரைக்காயர் இருக்கிறார். கேரளாவுடைய பேர் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு காரணம் இந்த பின்னணி. என்ன காரணம்? இப்போதில் போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டு வம்சாவளியினருடைய கடல் பயணங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள், கடல் வணிகத்துக்கு சவாலாக இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் ஆக இந்த பிராந்தியத்திற்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையிலே மிகுந்த அந்யோன்யமான வரலாற்று நெருக்கம் இருந்திருக்கிறது. அடுத்து மிக அதிகமானவருடைய வரவு எப்போது இருந்திருக்கிறது என்று சொன்னால் 19ஆம் நூற்றாண்டில் தான். முதல் உலகப் போருக்கு பிறகுதான் மிக அதிகமானவர்கள் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அக்காலத்தில் இங்கே குடிபெயர்ந்தார்கள். கலையினுடைய சேர்ந்தவர்கள், தென்காசியை சேர்ந்தவர் ஒரு புறம், ராமநாதபுரத்தை அந்த மகளாவை சேர்ந்தவர் ஒரு புறம், தஞ்சை, நாகை, திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கடலூர் என்ற அந்த பகுதியை சேர்ந்த டெல்டா பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு புறம் என்று இங்கே வருகிறார்கள். வந்தவர்கள் மிக நேர்மையாக வணிகம் செய்திருக்கிறார்கள். கடைசியா அந்த 2 ரோல பேசிட்டே இருக்காங்க பெரியவர்கள். மிகப்பெரிய அளவில் நேர்மையாக உழைத்தார்கள். செட்டியார்கள், வன்னியர்கள், தலித்துகள், தேவர்கள், எல்லா சகோதர சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் வந்தார்கள். நம்முடைய சகோதரர் வந்தார்கள். எல்லோரும் ஒற்றுமையாக வந்தார்கள். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காத போக்குகள் அந்த காலத்தில். அந்த கடல் பயணத்தை பற்றி படிப்பு ரொம்ப ஜாலியா இருக்கு. ரஜினா கப்பல், சிதம்பரம் கப்பல், ஜலகோபால் என்ற கப்பல், கப்பல் நாகாய், அதாவது சென்னையிலிருந்து புறப்பட்டு நாகப்பட்டினத்துக்கு வருமா. நாகப்பட்டினத்துல வரும்போது ரொம்ப ஜோராயிடும் வேண்டாம், கப்பல் ஃபுல் ஆயிடுமா. ஒரே பாடு கப்பல்லே சண்டையில வருமா. எம்ஜிஆர் பெருசா, சிவாஜி பெருசா. இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய் நடக்குது பாத்தீங்களா. அடுத்த ஒரு தலைமுறை சிம்பு, தனுஷ் பேசும். இது தமிழ்நாட்டுடைய சாமிக்கு. அப்போதே சிவாஜி படத்தை கொடுப்பாங்க, எம்ஜிஆர் படத்தை கொடுப்பாங்களா, கப்பலே சண்டை வருமா. அப்படிப்பட்ட ஜாலியான பயணங்களை நடத்திருக்காங்க அந்த காலத்துல. கப்பல் அங்கிருந்து புறப்பட்டு பினாங்கிக்கு வந்து ஓய்வு எடுக்கும். உடனே சில பேர் உடனே பினாங்கில இருந்து இறங்கி பினாங்கில போய் சொந்த பந்தாயிரம் பாக்குறது, சுண்டிய கொட்டாடி போறது, பட்டர்புரத்துல நிக்கிறது, கப்பலா பத்தாஸ் போறது, இப்படிப்பட்ட பயணங்கள். ஜாலியான சந்திப்பு, உறவுகளுடைய நட்பு, ஊர்ல கொண்டு வந்த பலகாரங்கள் இருக்கிறது, அன்பு பரிமாற்றங்கள், இப்படி இந்த பயணங்கள். இப்படியாக நல்ல போக்குவரத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணிலே அரசியல் பற்றி ஈடுபட்டார்கள். மற்றவர்கள் அரசியலில் ஈடுபட்டார்கள். அன்றைய ஜப்பானிய தாக்குதல் சம்பவங்களை பார்க்கும் போது, நேதாஜியை இந்திய தேசிய ராணுவ கட்டமைக்கப்பட்ட போது, இங்கு அறிஞர் கரீம்கனியை மறக்க முடியுமா? தான் பத்திரிகை, காமரேட் பத்திரிகை, ஆங்கிலத்தில் புலமை, தமிழில் புலமை அசத்துகிறார். கரீம்கனியுடைய அறிவு சார்ந்த நடவடிக்கைகள், அவங்க இந்திய தேசிய ராணுவத்தில் மிகச்சிறிய பெரிய பங்களிப்பை நேதாஜியோடு நடத்தியவர்கள். அந்த காலகட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களாக, கடை சிப்பந்திகளாக, பல்வேறு தொழில்களை நடத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். குறிப்பா பினாங்கில் சாம்ராஜ்யமே வந்திருக்கு. இடத்துல சொல்றாங்க, பினாங்கில் நாம் அனைவரும் அனைத்து தரப்பினரும் குடும்பத்தை மட்டும் அழைத்திருந்திருந்தால் பினாங்குடைய முதல்வர் அல்லது துணை முதல்வர் பதவி நமக்கு கிடைத்திருக்கும் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம இழந்திருக்கிறோம் அரசியல் ஈடுபட. அதே நேரம் பத்திரிகை துறையில் தமிழ்நாட்டில் கூட அவ்வளவு பெரிய சாதனையை செய்யவில்லை. ஆனால் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் செய்தார்கள். தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்தில் உமரு புலவர் என்ற பெயரிலே தொடங்கப்பட்ட முதல் பள்ளிக்கூடம் சிங்கப்பூரில் இருக்கிறது. இங்கு மலேசியாவுடைய பல்வேறு இடங்களிலே தமிழ் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி
ஜோஹர் பார்வை எடுத்துக்கொண்டா எகியா தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கா? அதே போன்று விநாயகில இன்னொரு கப்பித்தான் பள்ளி நான் சொல்ற பள்ளிவாசல் பள்ளிக்கூடம். இன்று இருக்கக்கூடிய பல தமிழ் பள்ளிக்கூடங்களை நிறுவியவர்கள் தமிழ்நாட்டு வம்சாவளி முஸ்லிம்கள். பத்திரிகைகளை நடத்தியவருடைய பட்டியலை பார்த்தால் மிகவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு தூரம் அவர்கள் ஆர்வத்தோடு இதழியல் துறையில அக்கறை காட்டியிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறையினர் தமிழை படிப்பதில்லை, தமிழை கேட்பதில்லை, தமிழ் பேசுவதற்கு வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் வார பத்திரிகையை நடத்தினார்கள், மாதம் 2 முறை பத்திரிகையை நடத்தினார்கள், தினசரிகளை நடத்தியிருக்கிறார்கள். தினசரி நடந்தது சாதாரண விஷயமா? மலாயா மித்திரன், தேச நேசன், களஞ்சியம், மலாயா நண்பன், இன்றைய மலேசிய நண்பன், தினசரி பத்திரிகையை நடத்தியவர்கள். சிங்க நேசன், தங்க நேசன், ஞானாசிரியர், முன்னேற்றம், பேராமுனை, நூருல் இஸ்லாம், வித்யா விசாரிணி, இவ்வளவு பத்திரிகைகளை நடத்தியவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு வம்சாவளியினர். எத்தனை படைப்பாளிகள்! சையத் பீர் முகமதை மறந்துவிட முடியுமா? பாம்பு அன்வரை மறந்துவிட முடியுமா? கவிஞர் சீனி நீனா முகமதை மறந்துவிட முடியுமா? அன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற நம்முடைய அண்ணன் ஃபைசல் போன்ற ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து மலேசியர்களுக்கு அழிந்திருக்கிற அற்புதமான வார்த்தைகள், ரசிக்கத்தக்க வார்த்தைகள். நீங்கள் கொண்டாடியதை விட மற்றவர்கள் அவரை கொண்டாடி இருக்கிறார்கள். உண்மை மறக்க முடியுமா? பினாங்கிலிருந்து விமான டிக்கெட்டை கொடுத்து ஜோருக்கு வகுப்படுங்க என்று சொல்லுவார்கள். கோலாலம்பூரிலே வகுப்படுங்க என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, ஜாலன் முன்ஷி அப்துல்லாங்கிற பேர் இருக்கு. யார் இந்த முன்ஷி அப்துல்லா? மலாய் மொழி இலக்கியத்தின் தந்தை. அந்த முன்ஷி அப்துல்லா யாரு? சில பேர் அரபு மொழிங்கிறாங்க, ஏமன்கிறாங்க. அவருடைய பூர்வீகம் நாகூர் என்பது ஆதாரப்பூர்வமான வரலாறு. முன்ஷி அப்துல்லாவுடைய வரலாறு நாகூரை பிரதியாக கொண்டவர், மலாய் மொழி இலக்கியத்தின் தந்தை. முன்ஷின்னா என்ன தெரியுமா? பன்மொழி புலமை. உடைக்க இருக்காங்களா ஆங்கிலத்துல? பன்மொழி புலமை, 6 மொழிகளை பேசக்கூடியதாக இருந்திருக்கிறார். மேண்டரின், தமிழ், மலாய், அரபு, உருது, இன்னொரு மொழி, 6 மொழிகளிலே உரையாடக்கூடிய ஆற்றல் முன்ஷி அப்துல்லா அவர்களிடம். நம்முடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அதே போன்றுதான் கான்ஸ்ரீ உபைதுல்லா அவர்கள் செனட்டராக இருந்தால் வேளாண்மை துறை சபாநாயகராக இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலே துன் சம்பந்தன் அவர்களுடன் சேர்ந்து மொத்த இந்திய சமூகத்தையும் வழிநடத்திய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் கான்ஸ்ரீ உபைதுல்லா அவர்கள். இன்று உயர்ந்து நிற்கக்கூடிய துன் சம்பந்தன் கட்டிடம் மாயிகாவுடைய தலைமையகம் மொத்த இந்தியர்களுக்கும் சொந்தமானது. அந்த கட்டிடத்தை எழுப்புவதற்கு பெருவாரியாக நன்கொடை அளித்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு வம்சாவளி முஸ்லிம்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஸ்லாங்கூர் வர்த்தக சங்கம் 1928 உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டு வம்சாவளி முஸ்லிம்கள். எண்ணற்ற தமிழ் பள்ளிக்கூடங்கள், எண்ணற்ற தமிழ் பத்திரிகைகள், வர்த்தக சங்கங்கள் என்று நம்முடைய தமிழ்நாட்டு வம்சாவளியினர் இந்த நாட்டுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம். ஆனால் அவர்களுடைய பணிகளையும் பங்களிப்புகளையும் நினைவு கூறுவதற்கு ஆள் இல்லை, நினைவு கூறப்படுவதில்லை என்பதுதான் வேதனை. எனக்கு முன்பாக 2 சகோதரர்கள் நிறைய விஷயத்தை பேசி சென்றார்கள். அதிகமாக பேசி பொருளித்து விடக்கூடாது. ஆனால் இந்த நம்முடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், இஸ்லாமிய கல்வி வாரியத்தின் சார்பில் அண்ணன் தத்தோஸ்ரீ இக்பால் அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக இனி டிஜிட்டல் யுகம், புத்தகத்தை புரட்டி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருந்தால் அவற்றை ஆவணப்படமாக்க வேண்டும் என்றால் இனி காட்சிகள் ஊடகத்துக்கு தான் மரியாதை. புத்தகங்களை படிப்பதை விட காட்சிகளை பார்ப்பது எண்ணிக்கை தான் அதிகம். ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நமது வரலாறு பர்மாவில் ஆவணப்படுத்தப்படவில்லை, கம்போடியாவில், வியட்நாமில் ஆவணப்படுத்தப்படவில்லை. அந்த தவறுகளை இங்கே நாம் செய்துவிடக் கூடாது. பர்மாவில் ரங்கூனில் திரும்பிய இடமெல்லாம் இந்திய பள்ளிவாசல் தெரியுமா? ரங்கூனில் திரும்பிய இடமெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உட்புறம் செல்ல அவ்வளவு பள்ளிகள். பர்மாவுடைய கட்டமைப்பில் தமிழ் வம்சாவளி முஸ்லிம்களுடைய பங்களிப்பு ஏராளம். சூழியா பள்ளிவாசலுக்கு நான் செல்றேன். ஒரு மிகப்பெரிய நூலகம். அதை சுற்றி காட்டியவர்கள் ஆர்வத்தோடு காட்டாங்க. அந்த புத்தகங்களில் அடுக்குகள், ஒட்டடைகள் படித்து வைக்கிறது. அடுக்குகளும் ஒட்டடைகளும் நம்முடைய அறிவு பொக்கிஷத்தை மூடி மறைத்து விடக்கூடாது.
திரும்ப திரும்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னைக்கு சில பேர்ட்ட பேசும்போது, ஏங்க உங்க ஃபேமிலியெல்லாம் கூட்டி வந்திருக்கலாம்லாங்க, நல்லா இருந்திருக்கலாங்களா, மற்ற சமூகத்தை விட அதுக்கு நிகரான மற்ற தொழில் நீங்க இருந்திருப்பீங்களே, உடனே சொல்றாங்க அன்னைக்கு பர்மாவோட துரத்தி அடிச்சாங்க, அப்படிப்பட்ட நிலை வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருந்துச்சு. இதே காரணத்தை சொல்லியே பர்மாவில் துரத்தி அடித்தது போல் மலேசியாவில் நடந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே பெரும்பாலான குடும்பத்தை இங்கு அடித்து வராமல் போய்விட்டார்கள். எத்தனை தொழில் நிறுவனங்கள் முடக்கப்பட்டு விட்டன. ஜார்ஜ் டவுன் என்று சொல்லக்கூடிய பிடாங்குடைய மார்க்கெட் தெரு, சூர்யா தெரு, குயின் ஸ்ட்ரீட், எல்லா இடங்களிலும் உங்களுடைய முன்னோருடைய வணிகங்கள் செழித்து வளர்ந்திருந்தன. தந்தை இறந்த பிறகு எடுத்து நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இது சுங்கேசி கூட்டா இருக்கட்டும், டைப்பிங்கா இருக்கட்டும், பட்டர் ஒர்த்தா இருக்கட்டும், அல்லது மலேசியாவுடைய கில்லாகா இருக்கட்டும், ஜோகரா இருக்கட்டும், கோலாலம்பூரா இருக்கட்டும், பல இடங்களில் இந்த நிலை தொடர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. இன்று பழைய வேதனைகளின் துயரங்களை மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் நம் முன்னோருடைய தியாகங்களை, பண்பாடுகளை, கலாச்சாரங்களை விவாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நம்முடைய தோழர்கள் சின்சியர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்ம எவ்வளவு அன்பா மாமான்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த நாட்டு மக்கள் அப்படி மதித்தார்கள். கேரளா முஸ்லிம்களை வந்து காக்கா சகோதரன், அண்ணன், காக்கா இருக்காங்களா, மாமா இருப்பாங்களா, யாராவது ஒருத்தவங்க இந்திய முஸ்லிம்ல அந்த பிள்ளைங்க லேசா கிட்ட பண்ணிட்டா வீட்டுல சத்தம் போடுவாங்களா, மாமாவை திட்டக்கூடாது, காக்காவை திட்டக்கூடாது, அவ்வளவு அன்பு. அப்படிப்பட்ட நல்ல மக்கள் நம் வாயின மக்கள் நம்மோடு உருதாய் மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நிறைவு செய்திருக்கிறார்களா? இல்லை. உங்களை அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. உங்களுடைய அனைத்து வாய்ப்புகளுக்கு ஆதரவளிப்பவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சோழியா என்ற வார்த்தையை சொல்லும்போது சில பேர் தப்பா நினைக்கிறாங்க. சோழியா திரு பர்மாவில் வந்து சோமு மகன், சோமுன்னா என்ன? சோழியா முஸ்லிம் சுருக்கம். நீங்க தப்பா நினைக்க கூடாது. அன்னைக்கு துறைமுகம் எங்க இருந்துச்சு? பூம்புகார்ல இருந்துச்சு, நாகப்பட்டினத்துல இருந்துச்சு. சோழர் ஆட்சி செய்த பகுதிகள் அவையெல்லாம். சோழர் ஆட்சி செய்த பகுதியிலிருந்து கப்பலில் புறப்பட்டு வந்தவர்கள். சோழர் ஆட்சி பகுதி என்ற வார்த்தை தான், சோழா என்ற வார்த்தை தான் சோழியா என்ற மாதிரி இருக்கிறது. மஸ்ஜித் கபிதான் கிளி ஊரில் போகும்போது ஒரு சகோதரர் பேசும்போது எங்க பாருங்க அப்படிங்கும்போது, நான் கடை கிளிங் அப்படிங்கிறோம், நம்ம போகிறான் கடை கிளிங் நம்ம இன்சல்ட் பண்றாங்க. தவறான வார்த்தை அல்ல. ஏனென்று சொன்னால் தஞ்சை டெல்டா பகுதியான சோழ பேரரசுடைய கடற்படை ஒரிசாவில் இருந்தது. ஒரிசாவை யார் ஆட்சி செய்தார்? அசோக மன்னர், கலிங்க பேரரசு. கலிங்க பேரரசு என்ற வார்த்தை தான் மருவி கிளி. இன்று வரை ஒரிசாவுக்கு இந்தோனேஷியாவுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா அன்றைய தொடர்பு, வரலாற்று தொடர்பு. அதுல கிளிங்கிற வார்த்தை ஒரு மரியாதையான வார்த்தை தான், வரலாற்று வார்த்தை. சூர்யா என்ற வார்த்தை வரலாற்று வார்த்தை. இன்னைக்கு சிங்கப்பூர்ல சூர்யா பள்ளி வாசல் இருக்கு, பினாங்கில வந்து அந்த சூர்யா தெரு இருக்கு. ஏன் இதே கோலாலம்பூர்ல ராஜேந்திர சோழனின் பெயரால் சோழன் தெரு இருக்க சூரியன் ராஜா சோழன், ராஜேந்திர சோழனுடைய அந்த கிடாரம் பற்றி குறிப்பிடக்கூடிய சொல். பினாங்கில ஒரு 3-ஸ்டார் ஹோட்டல் இருக்கா சோழன் பேர்ல, அந்த ஜெட்டி பக்கத்துல. இவையெல்லாம் வரலாற்றோடு தொடர்புடைய செய்திகள், பகுதிகள். நமது வரலாறு என்பது பொன்னெழுத்துகளால் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு, சிறப்புக்குரிய வரலாறு, மேன்மைக்குரிய வரலாறு, அடுத்தடுத்து வாய்மடக்க பேசிக் கொடுக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எந்த மொழியை பேசும் உங்களுடைய தேசிய மொழி மொழி, ஏன்னா நான் இந்தியன், நீங்கள் மலேசியா இந்திய வம்சாவளிகள், அந்த மொழியை மதியுங்கள், அந்த பண்பாடுகளை மதியுங்கள். ஆனால் அடிப்படை வேர்களை மறந்து விடாதீர்கள். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத்தமிழ் எங்கள் மொழி என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. தமிழை படிக்கக்கூடாது, பிற மொழியை கற்கக்கூடாது என்று எங்கேயாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அன்றைய பெர்சியா, இன்றைய ஈரான் பகுதிக்கு இளைஞர்களை தாவா பணிகளுக்கு, தூதுப்படைகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த இளைஞர்கள் கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாம் அரபு பகுதியிலிருந்து பெர்சியாவை நோக்கி செல்கிறோம், அவருடைய மொழி பெர்சி மொழி, நாங்கள் எவ்வாறு அங்கே அழைப்பு பணியை செய்வது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவருடைய மொழியை தாவா செய்யுங்கள். நாம் இங்கே அரபுல ஸலாத் என்று சொல்கிறோம், நீங்கள் நமாஸ் என்று சொல்லுங்கள். உருது வார்த்தை அல்ல, பாரசீக வார்த்தை. அந்த மொழியை உரையாடுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா மொழிகளையும் மதிய ஒரு அரபி அல்லாத விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி பேருரை. எல்லா மொழிகளையும் அளிக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். எனவே தான் மொழியே உங்களுடைய பெயர்களை விலாசங்களை இழந்து விடாதீர்கள்.
சின்னத்தா, பெரியாப்பா, மாமி, அம்மும்மா, ராதா, எங்க பாபி, இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் வேறு மொழிகளில் இல்லை, தமிழில் தான் உண்டு. உங்கள் பிள்ளைகளிடம் அதை நீங்க எடுத்துச் சொல்ல வேண்டும். இங்கு காலையில வந்த உடனே பல பேர் என்ன செய்யறோம், பசியாரிக்கணும்னு கேட்கிறோம். இந்த வார்த்தை தமிழை கொண்டு வந்த ஒரு கண்ணியத்துக்குரிய காகிதம் இஸ்மாயில் சாஹிப் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு மொழிபெயர்ப்பு சரியான வார்த்தை எது என்று தெரிய பொழுது கண்ணியத்தமிழர் காகிதம் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், இரவு உண்டுவிட்டு உறங்குகிறோம், ஏறத்தாழ 10 மணி நேரம் நம்முடைய வயிறு பசித்திருக்கிறது, பசியை முடித்தல். எனவேதான் பசி ஆறுதல் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இன்னைக்கு அந்த வார்த்தை புழக்கம் மலேசியா சிங்கப்பூர் இருக்கா இல்லையா? பசி ஆறுதல். இது ஊர்ல இருக்கிற நாஸ்தா சாப்பிட்டீங்களாமா? சோறு என்ற அழகிய சொல்லாடலை அன்றாட வீட்டிலே புழங்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். கொஞ்சம் சாதம் கொடுங்கம்பாங்க, சரவணா போனுக்கு போனீங்கன்னா ஆனந்த போனுக்கு போனா சாதம் குடிக்கணுமா? ஆனா சோறு என்ற அழகிய சொல்லாடலை அன்றாட வீட்டில் அதே போலதான் குழம்பு ஊத்துக்கும்பாங்க. ஆனா இங்கதான் மீனாடம், அடகு தமிழ், இறைச்சாடம், கோழி ஆடம். பாருங்க, இப்படி சொன்ன ஆடம் சாப்பாடு சொல்ற உடனே அப்படியே மகிழ்ச்சி பொங்குது. இப்படிப்பட்ட தமிழை பந்தி வைத்து பரிமாறிய சமூகம் இந்த சமூகம். தமிழை மறக்கலாமா? பிற மொழிகளை நாம் குறைத்து சொல்லவில்லை, எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அறிவாற்றல். 2ஆம் உலகப் போரில் ஹிட்லருடைய படைகள் முன்னேறி ஹிட்லர் முன்னேறி கொண்டிருக்கிறார். ஜெர்மனி போரில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஆங்கிலேயர்கள் தோல்வியடையக்கூடிய ஒரு சூழல். எனவே ஆங்கிலத்தை விட எதிர்காலத்திலே ஜெர்மன் மொழி மிகைத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக தலைநகர் சென்னையில ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பயிலரங்கை உருவாக்கி இன்றும் அதற்கு பேர் ஜெர்மன் ஹால் என்று இருக்கிறது. இதுதான் புத்திசாலித்தனம். எந்த மொழியும் நீங்கள் நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேண்டரின் இன்று உலக சந்தையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்க மேண்டரினை கற்றுக்கொள்ளுங்கள், எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அடிப்படை தாய்மொழியான தமிழை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய மரபுகள், பண்பாடுகள், வரலாறுகள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மொழிவழி கலாச்சாரத்தை நீங்கள் பாதுகாத்துவதாக வேண்டும். இது எனக்கு முன்னாலே நம்ம டத்தோ கணி பேசும்போது சொன்னாரு, இதெல்லாம் என்ன பெனிஃபிட்? லாபத்தை மையமாக வைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை. லாபத்தை மையமாக வைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பண்பாடுகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது, கலாச்சாரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது, உயிர் துடிப்பான எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் இழந்துவிடக் கூடாது. அடுத்து 3 வகையான மக்கள் இந்திய தமிழ்நாட்டு வம்சாவளியினர் இருக்கிறார்கள். ஒன்று ஜாதி பிராணாக்கள், மலாய்க்காரர்களை திருமணம் செய்து மலாய் மொழியில் கலந்து அவர்களோடு ஐக்கியமாகி தங்களை மலாய்க்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய தலைமுறை வேறு. அடுத்து குடும்பத்தை இங்கு அழைத்து வந்து மலாயை கற்றுக்கொண்டு தமிழோடு வாழ்ந்து நம்முடைய பண்பாடுகளை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். மூன்றாவது இன்றும் ஆற்றில் ஒரு காலையும் சேர்த்து ஒரு காலையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டேன். 3 வகையானவர்களாக இருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய வரலாறுகள் இஸ்லாமிய கல்வி வாரியத்தால் டத்தோ ஸ்ரீ இக்பால் அவர்களால் தொகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நல்ல வேலை செய்யறாங்க. ஆங்கிலத்தில் தொகுத்து பிறகு அதை தமிழ் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து சிம்ஸ் அமைப்புக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்க ஆன்லைன் தமிழ் நடத்துறீங்க. அன்னைக்கு சுங்கை சிபுட்டுங்கிற இடத்துக்கு நான் போயிருக்கும் போது ஜமானன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் தமிழை கற்றுக்கொண்டு நான் மேடையில் பேச கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அவர் இங்கே வந்திருக்கிறார். பல மொழியினர் தமிழை நேசிக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது சிம்ஸ் அமைப்புக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, எழுத்து வடிவத்திலான வேலைகள் நடக்கின்ற பொழுது காட்சி வடிவத்தில் மலேசியாவில் வாழக்கூடிய இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, பண்பாடுகள், நான் இப்போது பேசியவை இவற்றையெல்லாம் 30 நிமிட ஆவணப்படங்களாக நீங்கள் தொகுக்க வேண்டும். நான் 2 மணி நேரம் பார்த்து பொறுமைங்க, அரை மணி நேரமாக நீங்கள் தொகுக்க வேண்டும். நாங்கள் அதற்கான மெட்டீரியல் தரோம். தொழில்நுட்பங்களையும் செலவுகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து இங்கு பலதரப்பட்ட வயதில் வந்திருக்கிறீர்கள். பெரும்பாலும் 50 தாண்டியவருடைய எண்ணிக்கை அதிகம். உங்களுடைய பிள்ளைகளை சிம்ஸ் அமைப்பை போன்றவர்கள், பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பல பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள். இளைஞர்களையும் மாணவர்களையும் தேர்வு செய்து வலைதளங்கள் மூலமாக
அமைப்பாக திரட்டி ஒரு கருத்தரங்கை முதலில் ஏற்பாடு செய்யும். அவர்களுக்கு மத்தியில் வருங்காலத்தின் தேவைகளை எடுத்து வையுங்கள் என்று சொன்னால் உணவக தொழில் 5000 கடைகளுக்கு மேல இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் அந்த மளிகை தொழில், நகை வணிகம், நாணய மாற்று வணிகம், நாணய மாற்று வணிகத்துக்கே சில ஆபத்துகள் இருக்கிறது. எதிர்காலத்தில கரன்சி என்ற ஒன்றை இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு சூழல். புதிய யுக்திகளை கையாள வேண்டும். வணிகங்களிலே புதிய மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்திய முஸ்லிம்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், நம்முடைய முன்னோருடைய வரலாற்றை நாம் பேசுகின்ற பொழுது டான் ஸ்ரீ உபைதுல்லா அவரின் பெயராலே இந்த அரசாங்கத்திடம், இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம், அற்புதமான நாடு, குறிப்பாக மத சிறுபான்மையினருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நாடு மலேசியா. இதுதான் தமிழ்நாட்டிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்து சகோதரர்கள் வணங்குவதற்காக இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது. உம்ரா செல்லும் ஹாஜிகளுக்கு விமான நிலையத்தை தனிப்பாதை அமைத்திருப்பது போல் கேரளாவுடைய ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்காகவும் தனிப்பாதை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு. தைப்பூசத்துக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை இல்லை. இந்த நாட்டினுடைய பல மாநிலங்களிலே விடுமுறை. மத சிறுபான்மை மதீனா சாசனம் அதைத்தான் சொல்கிறது. அப்படிதானே அர்த்தம்? மதீனா சாசனம் சிறுபான்மையினர் உரிமைகளை பெறுகிறது. சிறுபான்மையினர் உரிமைகளை மதிக்கக்கூடிய பெரும்பான்மையினர் நிறைந்த முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. உண்மையை நான் பாராட்டுகிறேன். எல்லோருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய நாடு இந்த நாடு இருக்க வேண்டும். அதான் வேற்றுமை ஒற்றுமை. அப்போ நீங்க இந்த அரசாங்கத்தில் பேசி நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இருக்கீங்க. முர்ஷி அப்துல்லாவுடைய பெயருக்கு இருப்பது போல டான் ஸ்ரீ உபைதுல்லா அவருடைய பெயரை வீதிக்கு வைக்கக்கூடாது, ஏற்று வைக்கக்கூடாது. வரலாறு அப்பதான் தெரியும் இந்த வாழ்ந்துருக்கிறாங்க. அதே போன்று கவிஞர் சீனி நிலா முகமது அவருடைய பேர் பினாங்கிற ஒரு விதிகளுக்கு வைங்க, சிறப்பு செய்யுங்க. அதே போன்று பினாங்கி பயணிக்கிறார் சங்க தலைவர் இத்ரீஸ் நூறுவருடைய உரிமைகளுக்காக போராடியவர். இதெல்லாம் அரசாங்கத்தை கோரிக்கையா வைங்க. நீங்க எடுக்கவே சண்டை போடக்கூடாது. பாசிட்டிவா உட்கார்ந்து பேசுகின்ற போது கனிமூட அவர்கள் பரிசீலிக்கக்கூடிய நிலை கொடுப்பார். லாபி பக்குவமாக செய்ய வேண்டும். அதே போன்று எதிர்காலத்திலே இணக்கமான சூழலோடு வாழக்கூடிய பக்குவத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது மலாய் மக்கள், சீன மக்கள், இந்திய மக்கள், இன்னும் பிற நாடுகளை சேர்ந்த இனங்கள் கலந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாடு. கலப்பின மக்களுக்கு மத்தியில் நம்முடைய தனித்தன்மைகளை இழக்காமல் எவ்வாறு இணைந்து வாழ்வது என்பதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இனவாதத்தையோ மதவாதத்தையோ குறுகிய போதனைகளையும் ஒரு காலத்தில் குழந்தைகளுக்கு சொல்லிவிடக்கூடாது என்று சொன்னார் புரட்சி தலைவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு காலத்திலும் இனவாதத்தை ஏற்றதில்லை. இனவாதத்தை தூண்டி மக்களை அழைப்பவர் நம்மை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலத்தில் அது நம்முடைய உள்ளங்களிலே தலை தூக்கிவிடக் கூடாது. அடுத்து வழக்கறிஞர்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் 25 வருடத்துக்கு முன்பாக இருந்த பொருளாதார பலத்தை விட இப்போது அதிகமான பலத்தோடு இருக்கிறீர்கள். உண்மைதானே? இறைவன் அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். கடின உழைப்பு. எல்லாருமே திடீர்னு பூஸ்டப் ஆயிடல. தந்து வண்டியில் வியாபாரம் செய்தவர்கள் ஏராளம் இன்று பல மில்லியனுக்கு அதிபர்களாக இருக்கிறார்கள். சாலையோரத்திலே துண்டு பிடித்து வியாபாரம் செய்தவர்கள் ஏராளம் இன்று பல மில்லியனுக்கு அதிபர்களாக இருக்கிறார். கடுமையான உழைப்பு. இறைவன் மிகப்பெரிய வாய்ப்பை தந்தார், பொருளாதார பலத்தை தந்தார், நிறைய பேருக்கு உதவுகிறீர்கள், வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் தேர்ந்தெடுத்த சில துறைகளிலே பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். வழக்கறிஞர் என்பது வெறும் வழக்கறிஞராக மட்டும் இருக்கக்கூடாது, சட்ட நிபுணர்களாக இருக்க வேண்டும். இதை நான் விரிவாக பேசுவதில் சில சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். வழக்கறிஞர்களாக சட்ட நிபுணர்களாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். அதே போன்று காலத்தின் சவால்களுக்கு போட்டி போடக்கூடிய பல புதிய கல்வி வந்திருக்கிறது. இனி உலகத்துல ராணுவம் ஒன்று இருக்காது. இந்த ராணுவம் எதுக்கு பயன்படுத்தணும்னா நிலச்சரிவு, வெள்ளம் இது போன்ற நேரங்கள்ல மக்களை மீட்பதற்காகத்தான் பயன்படும். இனி ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா தாக்குதல் நடத்தக்கூடிய கருவி மூலமாகத்தான் யுத்தப்பட்டது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ராணுவம் சார்ந்த அறிவியல் தொழில்நுட்ப கல்விகளை உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள். அதே போன்று உயிரி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி இன்று தேவை. உயிரி தொழில்நுட்ப படிப்புகளை உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள். அவர்களுக்கு
இந்த பாடங்களை படிக்க வேண்டும், இந்த கல்வியை பெற வேண்டும் என்று ஊட்டுவதோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது. உங்களுடைய சமூகத்தின் உயிரோட்டமான சிந்தனைகளை, மார்க்க கல்வியை, உங்களுடைய மரபணுக்களை வரலாறை சேர்த்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவீங்க, லண்டனுக்கு அனுப்புவீங்க, யூஎஸ்க்கு அனுப்புவீங்க. அவர்கள் கல்வியை கற்றுவிட்டு உங்களுக்கும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயன்படாதவர்களாக மாறிவிடுவார்கள். சரியா? அப்போ நீங்கள் வழிகாட்ட வேண்டும். அந்த வழித்தனத்தின் ஓரத்தில் மார்க்கமும் வரலாறும் சமூகத்தின் பாசமும் இணைந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் உருவாக்குகிறேன் என்று கேட்டுக்கொண்டு 10-20 இதுக்கு மேல பேச ஆபத்து. நிகழ்ச்சியில ஒரு ஆள் ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் அன்னைக்கு பிச்சு உதறாரு, புள்ளி விவரங்கள் அள்ளி வீசுறாரு, கூட்டம் மயான மீறி. இவர் என்ன நினைச்சாரு சொன்னா நம்ம பேச்சு ரொம்ப ரசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான பொறுமையோட ரொம்ப உற்சாகத்துல அண்ணன் சுயபரன மாதிரி அப்படியே சிரிச்சு உடனடியாக பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்திருக்கிறான். பேச்சாளர்கள் லேசாக அதிர்ச்சி. எழுந்தோட அவன் துப்பாக்கி நெட்டிருக்கிறான். வேதிரிச்சு, பயப்படாதே, உன்னை நான் ஒன்றும் செய்ய போவதில்லை, உன்னை கூட்டி வந்தவன் யார் அவனே நான் சொல்ல வேண்டும். ஆபத்தான நிலைமை சில செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை யாரும் சொல்வதற்கான முன்முயற்சி எடுக்கவில்லை, எடுத்தாலும் போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்முயற்சியாக அழகான ஒரு தொடக்கமாக நம்முடைய அண்ணன் வீரா அவருடைய ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னா அவருக்கு உற்சாகம் ஆயிடுச்சு. நான் முறைப்படி பார்த்தா ஈரோடு இடைக்கிறது பிரச்சாரம் வந்துருக்கணும். ஆனா அதை விட்டு உங்க மலேசியாவை தொடர்ந்து 1 வாரமா சுற்றுப்பாடு தந்துட்டு இருக்கேன். அதனால அந்த உற்சாகம் கொன்றாமல் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சிம்ஸ் அமைப்பை தேர்ந்தெடுத்து இந்த வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். இது எனக்கு மலேசியாவில் 13வது நிகழ்ச்சி, கோலாலம்பூரில் 7வது நிகழ்ச்சி, எனக்கு சிம்ஸுடைய 2வது நிகழ்ச்சி. நிகழ்வை ஒருங்கிணைத்து என்ன சொன்னா வந்தவங்க எல்லாம் ஈடுபாட்டோட இருக்கிறாங்க. முதல் வரிசையில் இருப்பவர்கள் தான் எப்போது உற்சாகமா இருப்பான்னு பார்த்தா கடைசி வரிசையில் இருக்கவங்க உற்சாகமா இருக்கிறாங்க. வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய மலேசிய நாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பிரதமருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்களோடு வாழக்கூடிய இதர சமூக மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மலேசியாவின் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். இப்போ ஏப்ரல் மாதம் தான் நெஞ்சு வழி ஊட்டிலாவது, அவ்வளவு வெயில். இங்கே காலையிலேயும் மழை, மாலையிலேயும் மழை, ஜுகரில் போனாலும் மழை, திரங்கானு போனாலும் மழை, கில்லாங் போனாலும் மழை, பினாங்கு போனாலும் மழை, எங்கும் மழை, எப்போதும் மழை. இதமான வானிலை, அகலமான சாலைகள். ஈராக்குடைய சாலைகள் தான் அற்புதமான சாலைகள் சொல்லுவாங்க. ஏன்னா சதாம் ஹுசேன் என்ன பண்ணாருன்னா போர்க்காலங்களில் ராணுவ பயன்பாட்டுக்கு சாலைகள் தேவைப்படாதுன்னு சொல்லி குடுக்கவே இல்லாத சாலைகள் அமைச்சிருக்காரு. ஈராக்குடைய சாலைகள் சதாம் உள்ள சாலைகள் எப்படின்னு தெரியல. சதாம் ஹுசேன் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது காரை போகும்போது தண்ணியை வச்சுட்டா போகுமா, தண்ணியில இருந்து குடுங்கள் வரான் அப்படி சொல்லுவாங்க அந்த சாலைகள். அதே போன்ற அழகான சாலைகள் மலேசியாவில் இருக்கிறது. விதவிதமான வாழ்கின்ற கட்டிடங்கள். உலகிலேயே அதிகமான உயரம் கொண்ட கட்டிடங்கள் நிறைந்த நகரத்தில் கோலாலம்பூர் 12வது இடத்தில் இருக்கிறது. அற்புதமான வளர்ச்சி. இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றது. இப்போது எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு யார் காரணம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பேசினால் தனியாக ஒரு நிகழ்வை அமைக்க வேண்டும். ஆனால் 1957 சுதந்திரம் பெற்ற மலேசியா பிரம்மாண்டமான வளர்ச்சி. கிழக்கை நோக்குவோம் என்ற அடிப்படையில மாபெரும் வளர்ச்சியை மலேசியா பெற்றிருக்கிறது. சிறப்பான முன்னேற்றமான காட்சிகளை பார்க்கின்றோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்வது போல தென்கிழக்கு ஆசியாவிலே வந்தாரை வாழ வைத்த தேசமாக மலேசியா மாறியிருக்கிறது. வெறும் பாஸ்போர்ட்டோட இந்தியா போனால் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாயை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்த ஏராளமானோர் இன்று பில்லியன் டாலருக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை வழங்கிய நாடு மலேசியா. தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு ஹோட்டல்ல ரூம் போறதா இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் நல்ல ரூமுக்கு 10,000 ரூபாய் வேணும். ஆனால் இந்திய பணம் 4,000 ரூபாயில் மசி இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாடு தந்திருக்கிறது. உள்நாட்டு விமான பயணம் தென்னாப்பிரிக்காவுக்கு அடுத்தபடியாக உள்நாட்டில் அதிகமான விமான பயணம் உள்ள நாடு மலேசியா. அதே போன்று சுகாதாரமான குடிநீர், குறைந்த கட்டணத்தில் சாப்பாடு. சென்னையில மண்ணடியிலையோ ஐஸ் ஹவுஸ்லயோ நீங்க போனா குறைந்தபட்ச நல்ல சாப்பாட்டுடைய விலை 700 ரூபாய் இருக்கும். ஆனா இங்க 8 வெளியில நல்ல சாப்பாடு மதியம் கிடைக்குது. எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த நாடுகளுக்கு வழங்கி இருக்கிறது. அற்புதமான நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த நாட்டை நீங்கள் வாழ வைத்தீர்கள். இந்த நாடு உங்களுக்கான வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவன் செழிப்பான மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சிம்ஸ் அமைப்புக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் வழிநடத்திய அண்ணன் பீரா சாஹு உள்ளிட்ட பலருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வரலாறு நிறைவு உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்த நாம் இதுவரை பகிர்ந்த தகவலுக்கு அனுபவங்களும் அனைவரின் மனிதனும் சிறப்பு மிக்க இடம் பிடித்திருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த மாலை நிகழ்வு வெறும் சந்திப்புள்ளது. அவங்க சொன்னாங்க, சில வரலாறு சொன்னாங்க. டாவூத் சாவுல் HRDF-உடைய தலைமை அதிகாரி, அப்புறம் நமது தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய முன்னாள் MLA அண்ணன் தமிழ் அன்சாரி அவர்களும் இந்த மாலை நிகழ்வு வெறும் சந்திப்பு மட்டும் இல்லாமல் இது நமது சமூகத்தின் வரலாற்றின் அதன் அடையாளத்தின் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. நம்மளுக்கு எல்லா எதிர்காலத்தை மேம்படுத்தலாம் என்பதை சிந்திக்க தூண்டலும் ஆகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய மாலை பொழுதில் பேசப்பட்ட கருத்துக்கள் நம் சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒற்றுமையில் ஒழுங்கிலும் நம் தொடர்ந்து வளர வழிவகுக்கின்றன. நமது முன்னோர்கள் கடந்து வந்த பாதைகளில் நாம் ஏற்றுக்கொண்ட பாடங்களில் மறக்காமல் அதனை தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ், நன்றி கூறுதல் என் கடமை. முதலாக இந்த நிகழ்வை சிறப்பித்து மரியாதைக்குரிய பேச்சாளர் திரு தமிழ் அன்சாரி மற்றும் டாக்டர் ஷாவுல் அவர்களுக்கு உங்கள் தன்னலமற்ற முயற்சிக்கு ஆலோசனைக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த கூட்டின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னுடைய சிறப்பான குழுவினருக்கும் நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாரும் வேலை செஞ்சு இருக்கிறாங்களா. இறைவனிடம் வேண்டுகிறோம், நமது சமூகத்தை அழகான ஒற்றுமையாக அமைதி மற்றும் கண்ணியத்துடன் நிரப்புவதாக அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் நமது முயற்சியில் செம்மையாகவும் நட்பயனுடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக துவா செய்கிறேன். இன்றைய ஒரு துவா, ஒரு சின்ன துவா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவா, நாம் செய்த எதிலும் நாங்கள் உன்னிடம் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்கின்றோமே அல்லாஹ். நமது முயற்சிகளை நன்மையாக ஏற்றுக்கொள்வாய் அல்லாஹ். இறைவா, நம்மை அறிவினுடன் பொறுமையுடன் ஆக்கி அருள்வாய் அல்லாஹ். எங்கள் சமூகத்தையும் நமது தலைவர்களில் முயற்சி நடத்துவாய் அல்லாஹ். இறைவா, இந்த மஜ்லிஸை பாக்கியமாக ஆக்கி எங்களுக்கு மன்னிப்பையும் வெற்றி மறுப்புவாய் அல்லாஹ் யா ரஹ்மான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஒற்றுமை என்றும் நிலைத்திருக்க இறைவனின் அருள் புரிவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.